ஓகே. இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெய்டு என்னென்ன ரெய்ட்லாம் நம்ம வந்து ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐம் ஜஸ்ட் குயிக்லி கோயிங் டு ரெய்ட். என் வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? என் ஸ்க்ரீனும் விசிபிளாக இருக்குது கரெக்டாக? ஓகே, ஃபைன். ஓகே, ரெய்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் இன்டர்வியூவில் கேட்பாங்க, ப்ளஸ் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ இதனால் ரெய்ட் கான்செப்ட் வந்து நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் புரியலனாலும் டவுட் கேளுங்க. இன்டர்வியூவில் கண்டிப்பாக ரெய்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூ நீங்கள் L2 L3க்கு போனீங்கன்னா கண்டிப்பாக ரெய்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா புரியலன்னா கேளுங்க. ஓகே, ஸோ ரெய்டில் வந்து நிறைய ரெய்ட் இருக்குது. ஓகே, பட் ப்ரொடக்ஷனில் என்னென்ன ரெய்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெய்ட் 0, ரெய்ட் 1, ரெய்ட் 5, ரெய்ட் 6. First of all, what is RAID? Yeah, I'll just come wait. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்னென்ன ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இது நீங்கள் வேறு எந்த ரெய்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ரெய்டில் மட்டும் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா போதும். பிகாஸ் இந்த ரெய்டில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வரும், ப்ளஸ் நீங்கள் இதில் தான் வேலை பார்ப்பீங்க. ஓகே, ஓகே, இப்போ ரெய்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Archana, are we not using RAID 10? No, I know. I'll just tell you. For the history, I'm just taken. We are RAID 1 is still everyone using. RAID 0 only is not using. RAID 1 and 0 combination. It is RAID 10. It is called it's RAID 10 combination. That is already no one is using. I'm just telling what are the RAIDs which we are using, and I'll tell you what exactly. RAID 110 I'm not going to take anyhow because I don't want to confuse the people. Just forget that. Okay. Yeah. ஓகே, ஃபைன். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சர்வர் வருது, ஒரு சர்வர் வாங்குகிறோம். ஓகே, நீங்கள் தான் வந்து அந்த சர்வருக்கு வந்து நீங்கள் தான் ஃபுல்லாக டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஓகே, உங்கள் கையில் தான் கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சர்வர் உள்ளே வந்துடுச்சு. ஓகே, ரெய்டு வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, ரெய்ட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேலை ஒரு சம் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது உங்கள் ஆஃபீஸில். ஓகே, 2 பேர் தான் அதில் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்க அந்த ஆக்டிவிட்டியில். ஒருத்தருக்கு வந்து அன்னைக்கு சிக்கு, ஸோ அவங்க வந்து அதை பண்ண முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். ஸோ செகண்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேக்கப். ரெடடன்சினா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பேக்கப். ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொன்று வச்சு நம்ம அதை ரன் பண்ணலாம். அதுதான் ரெடடன்சி. ஓகே, ரெய்ட் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் டிஸ்க். ஓகே, மெயினாக ரெய்ட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரெடடன்சி. ஓகே, ரெடடன்சினா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, 2 பேர் இருக்கீங்க, அந்த 2 பேருக்கு தான் அந்த ஆக்டிவிட்டி தெரியும். தட் உட் பி மேஜர் கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஒருத்தருக்கு வந்து சிக் லீவில் போயிடுறாங்க, பட் ஏதோ எமர்ஜென்சி, இன்னொருத்தர் வச்சு நம்ம மேனேஜ் பண்ணுறது, இன்னொருத்தரை வச்சு நம்ம ரன் பண்ணுறது. ஸோ அதுதான் ரெடடன்சி. லைக் யூ கேன் கன்சிடர் எஸ் அ பேக்கப். ஓகே, அதுதான். இப்போ வந்து ஒரு சர்வர் வாங்கிட்டோம், நம்ம என்விரான்மெண்ட்டில் புதுசாக ஒரு சர்வர் வந்திருக்கு. உங்ககிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறாங்க, எனக்கு இந்த சர்வர் வந்திருக்கு, ரேக்கில் ஒரு சர்வர் ரேக்கில் வாங்கியிருக்கோம், இந்த சர்வர் வந்து ESXi OS வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு சர்வர் உள்ளே வரும், லைக் டேட்டா சென்டர் வந்து நம்மளுக்கு ஐடி ரேக், டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நம்மளுக்கு ஐடி ரேக் ILO கான்ஃபிகர் பண்ணி நம்மளுக்கு IP அட்ரஸ் கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸில் பார்த்தோம் கரெக்டாக. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெய்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம். ஓகே, ரெய்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாத்துக்குமே பண்ணுவோமா அப்படின்னா எஸ். ஃபிசிக்கல் டிஸ்க், விண்டோஸ் சர்வர், ESXi சர்வர், என்ன ஃபிசிக்கல் சர்வராக இருந்தாலும் ரெய்ட் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகே, ரெய்ட் கான்ஃபிகரேஷன்னா என்ன? ரெய்ட் ஏன்னா ஆப்வியஸ்லி அது ரெடடன்சிக்காக. ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ரெய்டு எதில் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் பண்ணுவோம். இந்த ரெய்டு எதில் கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னா ஹார்ட் டிஸ்கில் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெடடன்சி ரெய்ட்னா நீங்கள் ரெடடன்சின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒன்று நான் அதே தான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணுறோம், அதுதான் ரெடண்டன்சி. ஓகே, இப்போது ஒரு சர்வர் உங்களுக்கு வந்துடுச்சு. அந்த சர்வர் ILO ஆக்சஸ் ஐடி ரேக் ஆக்சஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரெய்டு தான் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போது ரெய்டு எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க, என்னென்ன டைப் ஆஃப் ரெய்டு இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ ரெய்ட்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? ரெய்டில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரெய்ட்னா என்ன? ரெய்டு வந்து ஹார்ட் டிஸ்கில் கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இது புரியுதா? தெரியாதவங்களுக்கு, ரெய்டை பற்றி சுத்தமாக தெரியாதவங்களுக்கு இதில் எதுனா டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். சொல்லுங்கள். ஸ்டோரேஜ் இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம தனியாக ஸ்டோரேஜ் சர்வரில் அதுலேருந்து எடுத்துக்கிட்டு எஸ், நான் அது அப்புறம் வரேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு கிளாஸ் முடிக்க சொல்ல உங்களுக்கே கொஞ்சம் புரிஞ்சிடும். நான் அது வரேன் உங்களுக்கு. நீங்கள் கேட்குற கொஸ்டின் எனக்கு தெரியுது என்ன கேட்குறீங்கன்னு, பட் நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு. இப்போ ரெய்டு மட்டும் என்னன்னு புரியுதா? ரெய்டுடைய மீனிங் என்ன? ஹார்ட் டிஸ்கில் நம்ம ரெய்ட் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஓகே, ரெடண்டன்சிக்காக. அந்த சார் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்த எக்ஸாக்ட்லி அதே தான். ஓகே, ஸோ ஓகே, இப்போ ரெய்டில் வந்து என்னென்ன இருக்குது? நான் ரெய்ட் 0 வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் இங்கே கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, நான் ரியல் டைமில் வந்து பார்த்துருக்கேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ரெய்ட் 0னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ரெய்ட் 0 அப்படின்றது ஒரு இப்போது 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது வந்து ஒரு 250 GB, இது வந்து ஒரு 250 GB. 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ரெய்ட் 0 என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு ரெடண்டன்சி இல்லை. ஃபஸ்ட்டு ரெய்டு எப்படி உள்ளே வந்துச்சு, எப்படி வந்து இதை கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, ரெய்ட் 0 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ரெய்ட் 0 கான்ஃபிகர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடண்டன்சியே இல்லை. ரெய்டுனா என்னன்னு சொன்னேன், ரெடண்டன்சி தான் சொன்னேன். ஆனால் இந்த ரெய்ட் 0ல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரெடண்டன்சியே இல்லாமல் தான் வந்துச்சு. ஸோ இது கம்பைன் ஆகுது, இந்த 250 கம்பைன் ஆகுது, இந்த டிஸ்க் ஹார்ட் டிஸ்கில் இருக்க 250யும் கம்பைன் ஆகுது. ஸோ டோட்டலாக என்னால் 500 GB யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபெசிலிட்டியை தான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு ஹார்ட் டிஸ்கில் 250 GB, இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் 250 GB. நான் ரெய்ட் 0 கான்ஃபிகர் பண்ணுறேன். டோட்டலாக 500 GB என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு ரெடண்டன்சி இருந்துச்சா அப்படின்னா இல்லை, சுத்தமாக இதுக்கு ரெடண்டன்சி இல்லை. ஓகே, இது அதனால் இது ஃபெயிலியர் மாடல்னு சொல்லுவாங்க. பட் இதை யூஸ் பண்ணுறாங்களா மார்க்கெட்டில்? இதை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு இல்லை, பட் ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு 4 years முன்னாடி விண்டோஸ் ஃபிசிக்கல் சர்வரில் ரெய்ட் 0 வந்து கான்ஃபிகர் பண்ணியிருந்தாங்க. ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் பிகாஸ் ரெய்ட் 0ல் வந்து ரெடண்டன்சி இல்லை. அந்த சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சுன்னா, இது ரியல் டைமாக நடந்த ஒரு சினாரியோ. பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆல் குட், பட் ரெடண்டன்சி இல்லைல்ல. ஓகே, ஸோ 500 just a mirroring data. Mirroring or stripping? It's a stripping. It's a stripping. RAID 1 தான் mirroring. Yeah, it's a stripping. ஓகே, நான் இது சொல்கிறேன். இது எதனால வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு ஃபர்ஸ்ட் அப்படின்னா, 2 ஹார்ட் டிஸ்க் டேட்டாவும் சேர்த்து நம்மளுக்கு நிறைய கெப்பாசிட்டி வருதுல்ல. ஸோ அதனால் இது வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம நிறைய இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபுல் கெப்பாசிட்டி கொடுக்குறோம், நம்மளுக்கு வந்து ஸ்டிப்பிங் இது எல்லாமே இருக்குது, ஸோ நல்லா ரன் ஆகும் அப்படின்னு தான் நினச்சாங்க. பட் அஃப்கோர்ஸ் இதுக்கு ரெடண்டன்சி இல்லாதனால இது யாரும் அந்தளவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் ஒரு ரியல் டைம் சினாரியோ நான் சொல்கிறேன். ரெய்ட் 0 வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க ஹார்ட் டிஸ்க்கை. என்னாச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, எக்ஸாம்பிள் இந்த பின்ற ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, செகண்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, நான் ஆப்வியஸாக என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். கரெக்டாக? இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நான் இந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ நான் டெல் கிட்ட சொல்கிறேன், என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கு சீக்கிரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஆனால் இப்போ ரெய்ட் 0 நான் இப்போ போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த பி என்ற ஹார்ட் டிஸ்க் செகண்ட் ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
இப்போ நான் ஹார்ட் டிஸ்க் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய டேட்டா லாஸ் ஆகும். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய டேட்டா லாஸ் ஆகும். ஸோ இதுதான் RAID 0. அதனால் RAID 0 வந்து அந்தளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போகல. பட் ஸ்டில் ஃபியூ ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா கெப்பாசிட்டி வந்து ஃபுல் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக. ஓகே, மினிமம் எத்தனை டிஸ்க் இருக்கணும்? அது எதுவும் கிரைட்டீரியா இருக்கணும்? 2 ஹார்ட் டிஸ்க் அதுதான் இப்போ வரேன். எஸ் அதுக்கு தான் இப்போ வரேன். சி மோஸ்ட்லி வந்து RAID 0 கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க. RAID 0 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? லைக் RAID 0 யூஸ் பண்ணால் என்னென்ன கான்ஸ்லாம் வரும் அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் சினரியாவை கூட நீங்கள் சொல்லலாம். ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா டேட்டா லாஸ் ஆகும். ஏன்னா பிகாஸ் அதுக்கு வந்து என்ன இல்லை, அதோடைய முழு கெப்பாசிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதுக்கான ரெடண்டன்சி இல்லை. ஓகே, இது வந்து எப்படி வந்து 8 டிஸ்க் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண, ஐ திங்க் 6 யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் 8 டிஸ்க் வரைக்குமே போகலாம். நோ ரெடண்டன்சி. ஓகே, இதுதான். இது இன்னொன்று மெயினாக இதை நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, combine all the disk data into single virtual disk with full amount of data. ஸோ இதுதான் RAID 0. RAID 0 வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்கள். இப்போ எந்த கம்பெனியும் RAID 0 ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. பட் நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக, பிகாஸ் ஸ்டில் இன்டர்வியூவில் வந்து இது கேட்குறாங்க. லைக் RAID 0 வந்து யூஸ் பண்ணுறீங்களா, RAID 0 எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதனால் ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். பட் நீங்கள் இதை வந்து கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க ப்ரொடக்ஷனில். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது RAID 0னா கிளியரா? RAID 0 எப்படி இருக்கும், லைக் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இது வந்து நான் என்னுடைய சினாரியோ, ரியல் டைம் சினாரியோ சொன்னேன் இல்லையா? ஸோ ஐம் கம்மிங் பேக் அகெயின் டு தேட். RAID அதில் வந்து ஒரு ஐ திங்க் நாங்கள் வந்து 5 ஹார்ட் டிஸ்க் வச்சுருந்தோம். ஓகே, 5 ஹார்ட் டிஸ்க்கு RAID 0 கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம். ஈச் ஹார்ட் டிஸ்க் ஐ திங்க் 350 GB சம்திங், லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஜிபி ஸ்பேஸ் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. என்னென்ன டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இன்னொரு உடைய டிஸ்க்கை வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டேட்டா ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா கஸ்டமர்கிட்ட இது RAID 0ல இருக்குது, ஸோ நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இதை என்ன பண்ணலான்னு. அண்ட் நாங்கள் வந்து சில கண்டிஷன்ஸும் சொல்லிட்டோம். இது லாஸ் ஆகிடும், டேட்டா லாஸ் ஆகிட்டு புதுசாக ஒரு வர்ச்சுவல் மிஷினை பேக்கப்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோம். அது வேணால் நாங்கள் பண்ணித்தரோம். வர்ச்சுவல் மிஷினை அந்த டேட்டாலேருந்து க்ரியேட் பண்ணி தரோம். நாங்கள் டேட்டா ஏற்கனவே பேக்கப்பில் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாங்கள் ஒரு VM க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை வந்து இதில் ஆட் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆப்ஷன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். பட் நீங்கள் இது யூஸ் பண்ண மாட்டீங்க. இதை நான் அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே RAID 0 கிளியரா? ஓகே, இப்போ வந்து RAID 1 போகலாம். RAID 1 கண்டிப்பாக யூஸ் பண்ணுவீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். RAID 1 அர்ச்சனா, ஸ்ட்ரிப்பிங்னா என்ன அர்ச்சனா? ஓகே, ஸ்ட்ரிப்பிங்னா என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒரு இதுதான் ஃபுல்லாக ஹார்ட் டிஸ்க். ஓகே, இதுதான் ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்ட்ரிப்பிங் வந்து RAID 1ல் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினச்சேன். ஓகே, ஸ்ட்ரிப்பிங் இதுதான். ஒரு எப்படி ஹார்ட் டிஸ்க் பிரியும் அப்படின்னா பிளாக்காக பிரியும். இது மாதிரி பிளாக்காக பிரியும். இப்போ நான் டேட்டா சேவ் பண்ணுறேன். ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு VM வந்து இந்த ESXi ஹோஸ்ட்டோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை விண்டோஸ் சர்வர் கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது இது எப்படி வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா பிளாக் வைஸாக ஸ்டோர் ஆகும். லைக் ஒரு டேட்டாவை மல்டிபிள் பிளாக்ல ஸ்டோர் ஆகிறது பேர் தான் ஸ்ட்ரிப்பிங் சொல்லுவாங்க. மிரரிங்ன்றது நான் வரேன். நீங்கள் ஸ்ட்ரிப்பிங்க்கும் மிரரிங்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்போசிட். ஓகே, இது ஸ்ட்ரிப்பிங்னா ஒன்றுமே இல்லை, ஹார்ட் டிஸ்கில் பிளாக்காக இருக்கும். அந்த டேட்டாவை வந்து பிளாக்காக ஸ்டோர் ஆகும். டிஃப்ரெண்ட் பிளாக்ல மல்டிபிள் பிளாக்ல டேட்டா ஸ்டோர் ஆகும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு டேட்டா ஒரு 30 GB ஒரு டேட்டா கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு பிபிடி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா இந்த பிளாக்ல ஸ்டோர் ஆகுது, இல்லை வேர்ட் கிரியேட் பண்ணுறேன்னா இது ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் இது வந்து எல்லாமே வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகும். இது நம்ம வந்து பார்க்க முடியாது. பட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ரிப்பிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ஐ மீன் உங்களுக்கு புரியணும்னா இதுதான், இப்படி தான் ஒர்க் ஆகும் ஸ்ட்ரிப்பிங். நீங்கள் வந்து இன்டர்வியூவில் கேட்டால் கூட சிம்பிளாக உங்களுக்கு சொல்லலாம், ஆல் த டேட்டா கேன் பி ஸ்டோர்டு இன் பை பிளாக் வைஸ் இன் த டிஃப்ரெண்ட் மல்டிபிள் பிளாக் மேபி. அதுதான் ஸ்ட்ரிப்பிங். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் வந்து RAID 1க்கு போயிடுறேன். ஓகே, RAID 1 கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, RAID 1 வந்து மிரரிங். சாரி ஓகே, RAID 1 ஃபைன். இப்போ RAID 1 அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய சர்வர் இருக்குது. ஓகே, ஒரு சர்வரை வாங்குகிறோம். நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு சர்வர் நம்ம வாங்குகிறோம். அந்த சர்வர் தான் புது சர்வர், அந்த சர்வரில் தான் நம்ம RAID கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போது RAID 1க்கு எத்தனை டிஸ்க்கு மினிமம் தேவைப்படும் அப்படின்னா 2 டிஸ்க். ஓகே, இப்போ 2 டிஸ்க் இருந்தாலே வந்து நம்மளால் வந்து பண்ண முடியுமா, லைக் RAID கான்ஃபிகர் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், கான்ஃபிகர் பண்ணலாம். இது வந்து ப்ரொடக்ஷனில் எப்படி வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மெயினாக RAID 1 எதுக்காக கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படின்னா ஓஎஸ்க்காக கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே, RAID 1 இது மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷினே உங்களை கேட்பாங்க, RAID 1 வந்து என்ன கான்ஃபிகர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும், ஓஎஸ் கான்ஃபிகரேஷன். ஓஎஸ்க்காக தான் RAID 1 வந்து கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து RAID 1 கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே, இது எப்படி வேலை, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய RAID 1. இப்போ நான் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே பிளாக்கு, சின்ன சின்ன டப்பாவாக இருக்கு இல்லையா, இது பிளாக்கு. இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க், 2 ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டேன். இது வந்து பிளாக் மேபி ஏ ஹார்ட் டிஸ்க். இது ஃபுல்லாக பிளாக் A1 இது மாதிரி சும்மா பிளாக்னா ஒன்றுமே இல்லை. இது வந்து பேக் எண்டில் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ சொல்லியிருக்கேன், ஒரு டேட்டா நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லைக் இது ரொம்ப என்கிரிப்டட் ரைட் பிட் அண்ட் பைட்டாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து பிளாக்காக இருக்கும். பிளாக்காக இப்போ நான் டேட்டா சேவ் பண்ணுறது எல்லாமே பிளாக்காக ஸ்ப்ளிட் ஆகி சேவ் ஆகும். அதுதான் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அங்கே பார்க்குவீங்களான்னா பார்க்க முடியாது. ஓகே, ஸோ இது வந்து பிளாக்காக ஸ்ப்ளிட் ஆகும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியுறதுக்காக தான் இப்படி போடுறேன்.
A3 ஜஸ்ட் சும்மா அது மாதிரி ஒரு நேமிங்கில் நான் உங்களுக்கு ஓகே. ஸோ பிளாக்காக இது எல்லாமே பிளாக், இதுவும் இதில் இருக்கிறதும் வந்து பிளாக் தான். ஓகே. ஸோ இப்போ எப்படி வந்து இது ஒர்க் ஆகும் RAID 1 அப்படின்னா, இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இது ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 250 GB கொடுக்குறேன், இந்த ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 250 GB கொடுக்குறேன். ஓகே. இந்த ஹார்ட் டிஸ்கில் 250, இது வந்து மேபி SSD-ஆகவும் இருக்கலாம், இல்லை ஹார்ட் டிஸ்காகவும் இருக்கலாம். இட் மைட் பி ஆர் SSD-ஆகவும் இருக்கலாம், ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹார்ட் டிஸ்காகவும் இருக்கலாம், SSD-ஆகவும் இருக்கலாம். ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த RAID 1ல இருந்து ஒரு 2 RAID 1 RAID 1ன்றதை நான் 2 ஹார்ட் டிஸ்க்கை சொல்கிறேன். இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கையும் சேர்த்து எனக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் டிஸ்கை க்ரியேட் பண்ண போகிறேன். இதுதான் நீங்கள் என்விரான்மெண்ட்டில் பார்ப்பீங்க, ஒரு வர்ச்சுவல் டிஸ்க் இருக்கும் கண்டிப்பாக உங்கள் சர்வரில். அது நான் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் இப்போது. அதுக்கு முன்னாடி நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க். ஓகே. இதில் 250 GB இருக்குது, இதில் 250 GB இருக்குது. இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கையும் சேர்த்து தான் நான் RAID கான்ஃபிகர் பண்ணுறேன். அந்த RAID கான்ஃபிகரேஷன் தான் எனக்கு எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா வர்ச்சுவல் டிஸ்காக க்ரியேட் ஆகும். இது பேர் என்ன அப்படின்னா, இது ரெண்டும் ஃபிசிக்கல் டிஸ்க்கு. ஓகே. இது ரெண்டையும் சேர்ந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வர்ச்சுவல் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. வர்ச்சுவல் டிஸ்க்கு இல்லைனா லாஜிக்கல் வால்யூம், நம்ம லேப்டாப்பில் சொல்கிறோம்ல லாஜிக்கல், அது மாதிரி. பட் இப்போ ப்ரொஃபஷ்னலாக டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா வர்ச்சுவல் டிஸ்க். அங்கே யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து வர்ச்சுவல் டிஸ்க்குன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. அந்த வர்ச்சுவல் டிஸ்க்குனா ஆப்வியஸ்லி RAID கான்ஃபிகரேஷன் பண்ணியிருக்காங்க. எதர் இட் மைட் பி RAID 1 ஆர் RAID 5 ஆர் RAID 6, வாட் எவர் இட் இஸ். இந்த வர்ச்சுவல் டிஸ்க்குனாலே அவங்க RAID கான்ஃபிகர் பண்ணி ஃபிசிக்கல் டிஸ்க்லேருந்து கம்பைன் பண்ணி ஒரு டேட்டாவை எடுத்திருக்காங்க, ஸ்பேஸை எடுத்திருக்காங்க. ஓகே. இப்போது எனக்கு அந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு 250 GB இருக்குது, இந்த ஹார்ட் டிஸ்கில் ஒரு 250 GB இருக்குது. ஓகே. இப்போது எனக்கு RAID 1 கான்ஃபிகர் பண்ணும்போது மொத்தமாக 500 GB வருமானா வராது. எப்போவுமே ஒரு ஆஃப் 1/3ன்னு சொல்ல முடியாது, ஆஃப்னு சொல்லலாம். லைக் 250 GB தான் எனக்கு வர்ச்சுவல் டிஸ்காக நான் க்ரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது மிரரிங் நடக்கும். இப்போது நான் RAID 0ல் என்ன சொன்னேன், மிரரிங் நடக்காது. அதனால தான் ரெடண்டன்சி இல்லை. ஒரு டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், டேட்டா லாஸ். அதை ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொன்னேன், கரெக்டாக? இப்போ RAID 1ல் என்ன நடக்கும் அப்படின்னா, A ஹார்ட் டிஸ்க், B ஹார்ட் டிஸ்க், ஓகே, இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு 250 GB கம்பைன் பண்ணி நம்மளுக்கு அதோடைய பாதி டேட்டா, பாதி கெப்பாசிட்டி தான் நம்மளுக்கு வர்ச்சுவல் டிஸ்கில் க்ரியேட் பண்ண முடியும் RAID 1ல். ஓகே. அதுதான் RAID 1. அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போது ஒரு டேட்டா நான் இது ESXi சர்வர்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ஹார்ட் டிஸ்க்கு நான் ஒரு ESXi சர்வரில் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ESXi சர்வர் நான் OS இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா, RAID 1 போட்டுட்டேன், OS வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ வந்து என்னுடைய ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இது SSDனே வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ESXi வந்து டவுன் ஆகிடுமா? RAID control on the block type, இதுகள் வந்து can we monitor from vSphere or do we need to go into? No. You should monitor separately from the ILO or IDRAC, and I'll tell you there is a common management centralized tool for the IDRAC, that is Dell. Maybe I'll take one class for that. Okay. So IDRAC Dell serverக்கு டோம்ன்ற ஒரு டூல் மூலமா மானிட்டர் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது வந்து டெல்லே கொடுக்குறாங்க. Open managed server. Exactly. Open manage engine, open management server, OME, Dell OME. Correct. So and same thing, it goes to the HP. It is HP OneView.
சாரி கைஸ், ஐ வாஸ் இன் மியூட். ஓகே ஃபைன். ஸோ யா, இது மாதிரி டூல் இருக்குது. அந்தந்த ஹார்ட்வேர் வெண்டார் வந்து டூல் கொடுக்குறாங்க அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. பட் நம்ம விசென்டர் மூலயமா பண்ண முடியாது. எந்த ஒரு ஹார்ட்வேர் காம்போனண்ட்டுமே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ஹார்ட்வேர் காம்போனண்ட்டுமே விசென்டர் மூலியமா உங்களால் மானிட்டர் பண்ண முடியாது. சப்போஸ் பவர் சப்ளை லாஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களால் வந்து பார்க்க முடியாது. லைக் விசென்டரில் எனக்கு பவர் சப்ளை லாஸ் ஆகிடுச்சு, எப்படி பார்க்கணும் அப்படின்னா உங்களால் பார்க்க முடியாது. பிகாஸ் உங்களுக்கு விசென்டரில் ஒன்லி உங்களுடைய ESXi ஹோஸ்ட் வர்ச்சுவல் மெஷின் தான் மேனேஜ் பண்ண முடியும். உங்களுடைய ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியாது. ஓகே, ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பவர் சப்ளை அண்ட் தென் லைக் டிஸ்க், ரைட் கண்ட்ரோலர் அண்ட் தென் உங்களுடைய மெமரி, CPU எல்லாமே, இதெல்லாம் தான் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பட் இதுதான் நீங்கள் கொஷின் கேட்டதுனால நான் இதை சொன்னேன். ஓகே, கம்மிங் பேக் டு அகெயின் திஸ் RAID 1. ஓகே, இப்போ வந்து ESXi ஹோஸ்ட்டில் நான் இந்த RAID 1 கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். புது சர்வர் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இது வந்து ப்ரொடக்ஷனில் ரன் ஆகிட்டுருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னுடைய ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்னுடைய ESXi ஹோஸ்ட்டு ரன் ஆகுமா, ரன் ஆகாதா? ரன் ஆகும். எக்ஸாக்ட்லி, ரன் ஆகும். ஏன் அப்படின்னா இதுதான் ரெடண்டன்சி. இதில் இருக்க டேட்டா அப்படியே இதில் மிரரிங் ஆகிட்டுருக்கும். இதுக்கும் மிரரிங் நடந்துட்டுருக்கும். எதுக்கும் அப்படின்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கும் ஃபஸ்ட் ஹார்ட் டிஸ்க்குக்கும் செகண்ட் ஹார்ட் டிஸ்க்குக்கும் மிரரிங் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் ஸ்டோர் ஆகுதோ இதில் அப்படியே வந்து மிரர் நடந்துகிட்ருக்கும், காப்பி ஆகும். அது ஏன்னா நம்ம வர்ச்சுவல் டிஸ்க் RAID 1 கான்செப்டே நம்ம ஆஃப் ஆஃப் த ஸ்பேஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஐ மீன் ஆஃப் ஆஃப் த கெப்பாசிட்டி தான் நம்ம வர்ச்சுவல் டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுறோம். அதுதான் RAID 1. ஸோ ஒரு டிஸ்க்கு ஆஃப் ஆனாலும், ஐ மீன் ஃபெயிலியர் ஆனாலும் நம்மளால் அந்த ESXi ஹோஸ்ட்டை பூட் பண்ணி ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ வந்து இந்த ESXi ஹோஸ்ட்டுக்கு இந்த 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ESXi ஹோஸ்ட்டில் இருக்க VMஸ்லாம் ரன் ஆகுமா, ஆகாதா? நீங்கள் சொன்னீங்க ESXi ரன் ஆகும், பட் ESXi இருக்க VMலாம் ரன் ஆகுமா, ஆகாதா? ரன் ஆகும். ஏன்னா VM ஃபுல்லாமே டேட்டா ஸ்டோர் ஆகும். கரெக்ட், VM ரன் ஆகும். ஏன்னா இது இன்டர்வியூ கொஷின், நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ESXi சர்வர் ESXiயில் வந்து RAID 1 கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஒரு டேட்டா வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. உங்கள் VMலாம் ரன் ஆகுமா, ஆகாதா? இன்டெரக்டாக கேட்பாங்க, ESXiன்னு கேட்க மாட்டாங்க. உங்கள் VM ரன் ஆகுமா, ஆகாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ரன் ஆகும். பிகாஸ் ஒரு சர்வர், ஒரு ஹார்ட் டிஸ்க்கு தான் ஃபெயிலியராக இருக்குது. இன்னொரு ஹார்ட் டிஸ்கில் பூட் ஆகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி VM எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்னா டேட்டா ஸ்டோரில். அஃப்கோர்ஸ் டேட்டா ஸ்டோரில் ஸ்டோர் ஆகும். பட் சம் ஆஃப் த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா லோக்கல் ஹார்ட் டிஸ்க்லேயே ஒரு ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, நான் அது அப்புறம் உங்களுக்கு கிளியராக நான் அது சொல்கிறேன். எப்படி ஸோ இதில் இன்னொரு கேட்ச் இருக்குது சொன்னா, நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா OS வந்து நமக்கு ESXiல தான் கிடைக்கும் VMக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ரிடண்டன்சி பண்ணாமல் வச்சிருக்காங்க. சில கம்பெனியில் வந்துட்டு RAID எதுவும் பண்ணாமல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ESXiக்கு. அதுல தான் நம்மளுக்கு OS கிடைக்கும். அப்போ OS இல்லைன்னா எப்படி VM ரன் ஆகும்? இது வந்து டாக்கர் மாரி இல்ல. டாக்கருக்கு தான் உங்களுக்கு OS தேவைப்படாது. ஆனா இந்த OS VMக்கு நம்ம செப்பரேட்டா தான OS இன்ஸ்டால் பண்றோம். நம்ம எதுக்கு ESXi ஹோஸ்ட்ல இருந்து எடுக்கிறோம்? அது நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ரஃபிக் திரும்ப கேளுங்களேன். உங்ககிட்டயே அந்த ஆன்சர் இருக்கு. திரும்ப கேளுங்க. அதான் அர்ச்சனா, இப்ப நம்ம வந்துட்டு ESXiல இருந்து நமக்கு OS கிடைக்குது. அந்த OS மூலமா தான் நம்ம வந்து VM ரன் பண்றோம். VM குள்ள நம்ம தனியா OS போட்டாலுமே வந்துட்டு ESXi இப்போ vCenter டவுன் ஆச்சுனாக்கா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, VM ரன் ஆகும். பட் ESXi டவுன் ஆச்சுன்னா நமக்கு VM ரன் ஆகாதுல்ல? ஆகும்ல. அதுல HA வந்து ட்ரிகர் பண்ணி நோதுல கொண்டு போயிரும்ல. நீ ரஃபிக் ஹோஸ்ட் டவுன் ஆகுது. நான் இருங்க, உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நீங்க வந்து அந்த வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா VM ரன் ஆகிட்டு தான் இருக்கும். உங்களுடைய கொஷனுக்கு நான் சொல்றேன், VM கண்டிப்பா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். பட் VM எப்படி ரன் ஆகுது அப்படின்றத, ஐ மீன் நீங்கள் சொல்கிறீங்களே ESXi ஹோஸ்ட் டவுன் ஆகிடுச்சுன்னா VM ரன் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்களே. எஸ், அது ரன் ஆகும். HADRS பற்றி நான் பேசல. அது HADRS இருந்துச்சுன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்துட்டு மூவ் ஆயிரும், மோஷன் V-மோஷன் ஆயிரும். அதனால பிரச்சனை இல்லை. பட் நார்மல் சினாரியோ நான் கேட்குறேன். இன்கேஸ் கொஸ்டின் வந்துட்டு, ஏன்னா இன்டர்வியூல வந்துட்டு
எல்லாம் ஓப்பனா அவங்க சொல்ல மாட்டாங்க, டிஆர்எஸ் இருக்கு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் அவங்களுக்கு அதுதான் ப்ரூவ் பண்ணி நம்ம நீங்க கேட்கணும். திரும்ப சொல்லுங்க. என்ன திரும்ப வாங்க உங்க क्वेश्चन அகைன் சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு என்னோட ஒரு இது எப்படின்னாக்கா, இப்போ ESXi ரன் ஆகல, ஓகேவா? OS டவுன் ஆயிடுச்சு. இப்போ ரெய்ட் நம்ம பண்ணாம வச்சிருக்கோம். நார்மலா எனக்கு ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் இருக்கு OSக்கு. ஸ்டோரேஜ் வந்து நம்ம தனியா வாங்கிக்கிறோம் VM காண்டி, ஓகேவா? சோ அது பிரச்சனை இல்ல. இப்போ ESXi டவுன் ஆச்சுனாக்கா VM ரன்னே ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது கிளியர் சோ தானே? நீங்க வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கிளியரா சொல்லலாம். உங்களுடைய OS வந்து ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு. அதில் ரைட் கான்ஃபிகர் பண்ணல. OS அப்படி தான் ரன் பண்ணுவாங்க. OS அதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன்சரே நீங்கள் என்ன சொன்னால் ப்ரொடக்ஷனில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே, ப்ரொடக்ஷனில் அப்படி இருக்காது. இந்த ரெய்டு இல்லாமல் ரன் ஆகிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. நான் அந்த டெக்னாலஜி அதுக்கப்புறம் வரேன். இப்போ நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண மாட்டேன். அந்த ரெய்டே இல்லாமல் ஒரு ரன் ஆகிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதுக்கான ஃபீச்சர் அது டிஃபால்ட்டாகவே இருக்குது அந்த டெக்னாலஜியில். ஓகே ஓகே இப்போது அது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் பண்ண மாட்டாங்க. ஓகே, அப்படியே ப்ரொடக்ஷனில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா VM இருக்கு இல்லையா, அந்த ESXi ஹோஸ்ட்டில் இப்போது இன்னொரு கொஷின் வந்து நீங்கள் அவங்களே கேட்கலாம். நீங்கள் வந்து உங்களுடைய அவங்க கேட்குற கொஷின்ஸ் வந்து சில சம்டைம்ஸ் வந்து இது மாதிரி இன்டைரக்டாக கேட்குறன்ற பேரில் வந்து சில பேர் வந்து மொக்கையான கொஸ்டினா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேக்குறீங்க? கண்டிப்பா எனக்கு ஆயிருக்கு. ஏன்னா அவங்கள வந்துட்டு எடுக்க கூடாதுன்னு இருக்கும்போது எதனா சொல்லி கேட்பாங்க. எக்ஸாக்ட்லி, சம மொக்கையா இருக்கும். இது வந்து கிளியரா நீங்க சொல்லுங்க. எய்தர் இட் இஸ் ரன்னிங் இன் த கிளஸ்டர் ஆர் சிங்கிள் ESXi ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு கேளுங்க. அவன் ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா VM வந்து அக்சஸ் பண்ண முடியாதுன்னு முடிச்சிருங்க. ஓகே, இல்ல கிளஸ்டர்ல ரன் ஆகுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஏ மெனி ஃபீச்சர்ஸ் ஆஃப் VMware HA will work. சிம்பிள். அதிலே அவன் புரிஞ்சுப்பான் நீங்க வந்து ஸ்கில்டா இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னு புரிஞ்சுப்பான். இந்த இதை நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து நீங்க ஒர்க் ஆகும் சொன்னீங்களே, சோ பிஹைண்ட் வந்து நீங்க டிஆர்எஸ் இதை வந்துட்டு, ஏன்னா இப்போ நமக்கு அது தெரிய போய் பரவாயில்ல, புதுசா நம்ம பேட்ச்ல ரொம்ப பேர் இருக்கிறதுனால அது எப்படி ஒர்க் ஆகும்னாக்கா அப்ப அவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே வந்துட்டு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. சோ நீங்க இந்த பாயிண்ட் சொன்னீங்கன்னாக்கா டிஆர்எஸும் இதெல்லாம் இருக்கும், அப்படி இல்லாத பட்சத்துல ஒர்க் ஆகாது, இருந்தாக்க ஒர்க் ஆகும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா இது ரெண்டு பாயிண்ட் தான் ரஃபிக், கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெய்டு கான்ஃபிகர் பண்ணி இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேளுங்க. ஸ்டாண்டர்ட் லோன்ல இருக்கா? ஸ்டாண்டர்ட் லோன்ல இருந்தா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. அது வந்து கிளஸ்டர்ல இருக்கா? கண்டிப்பா ஒர்க் ஆகும். சிம்பிள். ஓகே யா ஓகே. Now I'm moving to RAID 1. ஓகே, நான் இப்போ எங்கே வந்தேன்? மிரரிங் வந்தேன். கரெக்டாக? இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது வந்து மிரரிங் நடந்துகிட்டே இருக்குது. இதில் என்னெல்லாம் டேட்டா வந்து லோட் ஆகுது, OS லோட் ஆகுது, எல்லாமே வந்து இதில் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இன்னொன்றில் வந்து பூட் ஆகும். RAID 1 எதுக்கு மெயினாக அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா OSக்குன்னு மெயினாக சொல்லிட்டேன். கரெக்டாக? மெயினாக எதுக்கு அப்படின்னா OSக்கு தான். RAID 1 கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாலே OSக்கு தான். ஓகே, இது வந்து நான் ஒரு டெக்னாலஜி சொன்னேன் இல்லையா, ரெய்டே இல்லாமல் ஒரு டெக்னாலஜி அப்படின்னா அது வந்து விசனில் வந்து எப்படின்னா டிஃபால்ட்டாக ரெய்டு கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஐ மீன் டிஸ்க் குரூப் கிரியேட் பண்ணுவோம், அதில் வந்து டிஃபால்ட்டாக வரும். இது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் விசன்ன்றது ஒரு பிக் டாபிக், அது நான் ஒரு கிளாஸாக எடுப்பேன். ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராச்சும் அப்படி கேட்டாங்கன்னா இருக்குது, விசன் இருக்குது. பட் அது வந்து ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர், ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்ணுறது. பட் நார்மலாக ESXiக்கு முன்னாடி அது கான்ஃபிகர் பண்ண மாட்டோம் ரெய்டை. ஓகே ஓகே ஸோ நான் வந்து இப்போ சொன்ன பாயிண்ட் மட்டும் திருப்பி சொல்லுங்கம்மா. ஓகே, ஸோ விசானில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ESXi இன்ஸ்டால், இப்போ இந்த ரெய்ட்லாம் எப்போ கான்ஃபிகர் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் நான்? ESXi இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி. கரெக்டாக? OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி. கரெக்டாக? ஆனால் விசானில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது பண்ண மாட்டோம். நம்ம டிஸ்க் குரூப் கிரியேட் பண்ணுவோம். ESXi இன்ஸ்டால்லாம் பண்ணி முடிச்சது எல்லா ESXையும் சேர்த்து ஒரு டிஸ்க் குரூப்பாக கிரியேட் பண்ணுவோம், ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணுவோம். அப்போது RAID 1 கிரியேட் ஆகும். அது வந்து நான் உங்களுக்கு அது வந்து விசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதுக்கப்புறம் விசன் டாபிக் அதுக்கப்புறம் வரேன் உங்களுக்கு, அது எப்படி ஒர்க் ஆகும் RAID 1 அங்கே அப்படின்னு. பட் இது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி SAN தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஐ மீன் SAN ஸ்டோரேஜ் இருக்கும், நார்மல் ஸ்டாண்ட் அலோன்ஸ் லோக்கல் டிஸ்க் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாருமே வந்து RAID 1 யூஸ் பண்ணுவாங்க. விசன் வாங்குறவங்க அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அதை சொன்னேன், ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுன்றது. பட் அது ஒரு டாபிக் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது RAID 1 எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ புரியுதா? ஒன்று ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் யா மார்க்கெட்டில் வந்து அப்போ விசன் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. எஸ், விசன் ஓடிட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆக்சுவலி விசனை பற்றி தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, வாங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் SAN ஸ்விட்ச் தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் ஏன் SAN போயிட்டுருக்குன்னு நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்மளுடைய டேட்டா வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் ஆகுது, அதே சர்வரில் ஸ்டோர் ஆகலை. கரெக்டாக? அதனால் ஸ்டில் என்னுடைய டேட்டா சேஃபாக இருக்குது ஒரு ஸ்டோரேஜில் அப்படின்னு இன்னும் வந்து
நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப டேட்டா வந்து என்னுடைய டேட்டா ரெசிலெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பிலீவ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த எம்என்சி கம்பெனி சான் யூஸ் பண்ணுறாங்க. SAN and the RAID configuration நார்மலா எஸ் ஸ்டோரேஜ் சான்ன்ற டாபிக் வந்து மேபி ஐ திங்க் சான்னா என்னன்னு சொல்லியிருப்பேன்ல. பட் நான் ஸ்டான் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு ஸ்டோரேஜே எப்படி ஒர்க் ஆகும் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது எப்படி ஒர்க் ஆகும் நான் ஒரு கிளாஸில் எடுப்பேன். பட் இப்போ யார் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இப்போ இன்டர்வியூ பண்ணாலுமே சான் தான் உங்களை கேட்பாங்க. லைக் சான் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, சான் எப்படி அட்டாச் பண்ணுவீங்க. ஆக்சுவலா நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்றது ஒன்லி நம்ம ஏஎக்ஸ்எஸ் ஹோஸ்ட்ல இருக்கு லோக்கல் ஹார்ட் டிஸ்க் மட்டும் தான் நம்ம கான்ஃபிகர் பண்றோம் ரைட்டா. சான்ல போய் நம்ம எந்த இதுவும் டச் பண்ண மாட்டோம். அது வந்து ஸ்டோரேஜ் டீம் எடுத்துப்பாங்க. ஓகே ஸ்டோரேஜ் டீம் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. நம்ம எதுவும் ஸ்கிரீன்ஷாட் எதுவும் இருக்கா இப்ப எதுவும் காட்ட முடியுமா இப்ப மிரரிங்கோட எப்படி இப்ப நம்ம அந்த சி டிரைவ்ல அந்த ரைட் கிளிக் டிஸ்க் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் வரும்ல ஸ்கிரிப்டிங் ஸ்ட்ரிங்க் என்னமோ ஒரு அது மாதிரி இதுல வராது. பட் நான் வேற ஸ்கிரீன்ஷாட் காமிக்கிறேன் இதுக்கு. ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு see mirror அந்த கான்செப்ட் சொல்லி முடிச்சு கூட அந்த ஏதாச்சும் இந்த சோர்ஸ் நான் இல்ல உங்களுக்கு நான் அது காமிக்கிறேன் எப்படி வொர்க் ஆகும்னு. பட் இது புரியுதா உங்களுக்கு? RAID 1 என்ன பண்ணுவோம், OS-க்கு தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். இதெல்லாம் புரியுதா? கிளியரா இதுல என்ன டவுட் இருக்கா? ஓகே ஸோ இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மேபி ஐ வில் டேக் சம். ஓகே, இங்கே நான் சொல்லியிருந்தேன் வர்ச்சுவல் டிஸ்க் இது ரெண்டுத்தையும் சேர்ந்து தான் கம்பைன் பண்ணி ஒரு வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து 250 GB ஒரு ஹார்ட் டிஸ்க்குடைய கெப்பாசிட்டி தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் ரீகேப் தான் இது. ஒர்க் ஆகும் பட் ESXi எந்த இம்பேக்டும் ஆகாது. அது மாட்டுக்கிட்டு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து மிரரிங் கான்செப்ட். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து மல்டிபிள் with okay multiple hard disk create a virtual hard disk but the capacity would be off because of mirroring. see உங்கள் டெஃபினேஷன்லேயே நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து இட் சப்போர்ட். நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன் என்ன ஹார்ட் டிஸ்க்லாம் இது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஹார்டு HDD அண்ட் SSD. ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதில் எதனா டவுட் இருந்தால் பாருங்கள். இது மெயினாக நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இதுதான் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு OS லெவல். ஓகே, ஸோ இதுதான் RAID 1. RAID 1 முக்கியமான பாயிண்ட் இது தான். RAID 1 கேட்டாலே நீங்கள் இந்த 3 பாயிண்ட் சொன்னீங்கனாலே போதும். லைக் நீங்கள் சூப்பராக இன்டர்வியூவில் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸோ அர்ச்சனா OS லெவல்னா நீங்கள் ESXi OS லெவலா? ஐ மீன் OS டிரைவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. OS டிரைவ் ESXi OS தான். இல்லை அது விண்டோஸ் OS-ஆக கூட இருக்கலாம். அது ஃபிசிக்கல் ஐ மீன் லைக் ஃபிசிக்கல் சர்வர் விண்டோஸ் OS-ஆக இருக்கலாம், லினக்ஸ் OS-ஆக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் OS-க்கு தான் நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணுவோம் RAID 1. நம்ம ESXi பற்றி பார்க்கறதுனால நான் இது வந்து ESXi OS-க்காகன்னு சொல்லுவேன். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. என்னால் மோட்டோ ஐ திங்க் மேக்ஸிமம் 32 வரைக்கும் போகலாம். பட் 32 சம்திங் போகலாம். நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். பட் நார்மலாக இதுக்கு வந்து 2 டிஸ்க்கு தான். நோ ஐ திங்க் நாட் ஃபார் RAID 1 32. இட் ஷுட் பி லெட் மீ செக் மேக்ஸிமம் டிஸ்க் ஃபார் RAID 1 பட் 2 or what disk. ஓகே 32 தான் மேக்ஸிமம். ஃபைன். பட் 32லாம் யாரும் போக மாட்டாங்க. இது வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, இதை நோட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் RAID 5 மூவ் பண்ணலாமா? நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே காமிக்கிறேன். இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். அப்போ காமிச்சாதான். ஓகே,
RAID 5 போலாமா? ஆக்சுவலா இன்னைக்கு கிளாஸ் நான் லேட்டா ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு RAID தான் ஃபுல்லா இன்னைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து. நான் வந்து vCenter எப்படி ஆக்சஸ் பண்றது அது கொஞ்சம் எடுத்தாச்சு. vCenter வந்து நமக்கு டிப்ளாய் பண்ணோம் இல்லையா லாஸ்ட் வீக், அது எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்றத ஜஸ்ட் காமிச்சேன், அவ்வளவுதான். சோ அதுக்கு அடுத்து இந்த RAID தான் வந்திருக்கீங்க. எஸ் எஸ் எஸ். ஓகே, சோ இன்னைக்கு ஃபுல்லா RAID தான் பண்ணேன் இன்னைக்கு. ஆமா, RAID ESX கமிஷனிங் 8.0 போட போறேன். 8.0 நம்ம போடல இல்லையா, சோ அது போட போறோம். ஓகே ஓகே, RAID 5 RAID 1ல இது கிளியர் அப்படின்னா நீங்க நான் RAID 5 ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே இல்ல? ஓகே, RAID 5 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். RAID 1 எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி RAID 5 இம்பார்ட்டன்ட். RAID 1 கண்டிப்பாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க, அதே மாதிரி RAID 5யும் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஓகே ஓகே, RAID 5 எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, லைக் ஃபஸ்ட்டு இதை எப்படி சொல்லுவாங்க, RAID 5னா என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது எப்படி சொல்லுவீங்கன்னா, ஸ்ட்ரிப்டு டிஸ்க் வித் சிங்கிள் parity அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். இதுதான் RAID 5ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்லலாம், N-1 கான்செப்ட். ஓகே, இது எப்படி, இது வந்து ஏன் N-1 கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு இப்போ டயக்ராம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். I think people are still joining. 25 people, okay, fine. ஓகே, ஸோ RAID 5 வந்து ஸ்ட்ரிப்டு டிஸ்க் வித் சிங்கிள் parity N-1ன்னு சொல்கிறேன். ஓகே, அது நான் ஏன் N-1ன்னு நான் சொல்கிறேன்னு இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிக்சருக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு நான் பண்ணுறேன்னா ஹார்ட் டிஸ்க் வாங்குகிறேன், ஒரு 3 ஹார்ட் டிஸ்க் இல்லை 4 ஹார்ட் டிஸ்க்குன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு 4 ஹார்ட் டிஸ்க்கு இருக்குது. ஒரு 4 ஹார்ட் டிஸ்கில் நான் வந்து இப்போ RAID 5 கான்ஃபிகர் பண்ண போகிறேன். இதில் வந்து பிளாக் அகெயின் பிளாக்காக இருக்கும், லைக் எல்லாத்துலேயும் பிளாக்காக இருக்கும். ஓகே, இந்த பிளாக் வந்து சும்மா இந்த ஹார்ட் டிஸ்க்கு 1A அப்படி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து இருக்கா. இப்போ வந்து இதுதான் சிங்கிள் வித் parity சொல்லியிருந்தேன் கரெக்டாக, N-1ன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது இதுக்கு வந்து ஒரு 250 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்குறேன். சேம் 250 GB. நான் இப்போ அந்த நேமிங் சொல்கிறோம் இல்லையா, அது ஏன் சொல்கிறோன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. 250 GB இங்கேயும். ஓகே ஓகே, இப்படி கொடுத்தாச்சு. இப்போது மொத்தமாக வந்து நம்மளுக்கு எத்தனை கிடைக்குது, 1 TB கிடைக்குது. 1 TB எஸ் யாருக்காச்சும் டவுட் இருக்கா மேம்? இந்த இதுல இந்த மிரரிங்லயுமே நீங்க அந்த ஆஃப் பண்ணி இப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்ப மிரரிங்ல 2 டிஸ்க் இருக்கு, ஒரு இது 250னா அதை வந்து நம்ம எப்படி விர்ச்சுவல் டிஸ்க் வந்து 250 தான் கன்சிடர் பண்ணுமா, 500 கன்சிடர் பண்ணுமா? நான் தான் 250 சொல்லியிருந்தேன். ஐ திங்க் நீங்க அதை நோட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க, நான் திரும்ப சொல்றேன். ஓகே, 250 தான் இருக்கும். ஏன்னா மிரரிங் நடக்குது இல்லையா, ஒரு ஹார்ட் டிஸ்க்லேருந்து இந்த டேட்டா இது ஒரு ஹார்ட் டிஸ்க், இது ஒரு ஹார்ட் டிஸ்க். இது RAID 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவங்களுக்கு டவுட் கேட்டதுனால. இப்போ இதில் 250 இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து தான் நான் வர்ச்சுவல் டிஸ்காக க்ரியேட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த வர்ச்சுவல் டிஸ்கில் 250 தான். ஏன் அப்படின்னா மிரரிங் நடக்குது. மிரரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே இருக்க டேட்டா அப்படியே இங்கே ரிப்ளிகா ஆகும், அப்படியே மிரர் ஆகும். மிரர்னா என்ன, நம்மளுக்கு என்ன இங்கே இருக்கோ அதே அப்படியே காமிக்கும். கரெக்டாக அதே தான், இங்கே என்ன ஸ்டோர் ஆகுதோ அப்படியே இங்கே மிரரிங் ஆகும். அதனால் வர்ச்சுவல் டிஸ்க்கு நம்ம 250 GB மட்டும்தான் போட முடியும், க்ரியேட் பண்ண முடியும். இப்போ புரியுதா? கிளியர்ல? ஓகே ஃபைன். ஓகே, RAID 5 வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து OS லெவல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டா லெவல்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, OSக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, டேட்டாக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் எவ்வளோ மினிமம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னா, மினிமம் வந்து அகெயின் நம்மளுக்கு வந்து அதில் வந்து 2 இருந்துச்சு, இதில் வந்து அகெயின்
3 டிஸ்க். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் RAID 5 எப்போ போகலாம் அப்படின்னு கேட்பாங்க, எத்தனை டிஸ்க் இருந்தால் போகலாம் அப்படின்னு கேட்பாங்க. இதை நீங்கள் சொல்லிக்கோங்க. அகெயின் ஐ திங்க் இதுவும் 32 டிஸ்க் தான். லெட் மீ செக் அகெயின், ஐ கன்ஃபார்ம் ஒன்ஸ். RAID 5 16 டிஸ்காக கன்வெர்ட் ஆகுது. ஓகே மேக்ஸிமம் ஆஃப் த 16 டிஸ்க், பட் இட் ஷுட் பி 32 டிஸ்க். ஓகே, நான் அது வந்து மேக்ஸிமம் டிஸ்க் மேபி நான் வச்சுக்கோங்க 16 டிஸ்க்குன்னு இங்கே சொல்கிறாங்க. பட் ஓகே, மைட் பி. நான் அது கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அது நான் ரெட்டில் மார்க் பண்ணி வைக்கிறேன். நான் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது நான் பிளாக்ல மாற்றிடுவேன். உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் ட்ரைவில். பார்க்குறீங்கல்ல? பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல பாத்துட்டு தான் இருக்கோம் அந்த இது. ஓகே ஃபைன். ஓகே, இதில் மெயின் RAID 5ல என்ன வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது ஆட் ஸ்வாப். அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம டிஸ்கை ரீப்ளேஸ் பண்ண முடியும். சர்வர் பவர் ஆஃப் பண்ண தேவையில்லை. ரன்னிங் we can change, we can replace the new disk on the status of, on the server running status. ஓகே, ஸோ இதுதான் ஆட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஆட் ஸ்வாப். ஓகே n-1 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். n-1னா என்ன? அகெயின் ஐம் மூவிங் ஹியர். ஓகே, இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க் 250 4 ஹார்ட் டிஸ்க் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணோம், என்னுடைய டேட்டா வந்து எதுவுமே லாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இதில் எப்படி டேட்டா எடுப்போம் அப்படின்னா, வர்ச்சுவல் டிஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா, மொத்தமாக சேர்த்து லைக் ஹார்ட் டிஸ்க் 2, ஹார்ட் டிஸ்க் 3, ஹார்ட் டிஸ்க் 4. இப்போது இதில் எனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 500 GB. 500 GB. ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இந்த ஒரு சர்வரில் எனக்கு எந்த இம்பேக்ட்டுமே நடக்காது, என்னோடய டேட்டா லாஸ் ஆகாது, எல்லாமே ஸ்மூத்தாக ரன் ஆகிட்ருக்கும். ஆனால் 2 ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு டேட்டா லாஸ் ஆகும் கண்டிப்பாக. இதுதான் n-1 அப்படின்னு சொல்கிறாங்க. RAID 5 வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா RAID 5 கண்டிப்பாக கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா மெயின் 2 ரீசன். ஒன்று வந்து ஆட் ஸ்வாப், இன்னொன்று வந்து உங்களுடைய டேட்டா வந்து ஒன்று ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னொன்று வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த சர்வர் வந்து ரன் ஆகிட்ருக்கும். ஸோ அதுதான் RAID 5. n-1னா என்னன்னு நான் இங்கே எழுதிடுறேன். டாலரேட்னா ஒன்றும் இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கும். லைக் ஒரு டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டிஸ்கில் அது ரன் ஆகும், டேட்டா லாஸ் ஆகாது. 1 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர். சப்போஸ் நீங்கள் கேட்கலாம், 2 ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயில் ஆகிடுச்சு அட் ஏ டைமில் நான் என்ன நடக்கும் அப்படின்னா, அப்படி ஆகிருக்கு. நானுமே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். 2 ஹார்ட் டிஸ்க்குமே சேம் டைமில் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகும். இதுவுமே கொஸ்டின் கேட்பாங்க. RAID 5 நீங்கள் கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, RAID 5 கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க. இதில் என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் டிஸ்க் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க 500 GB. ஓகே, 2 ஹார்ட் டிஸ்க் வந்து அட் ஏ டைமில் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் டேட்டா லாஸ். பிகாஸ் 2 டிஸ்க்குமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீங்கள் கண்ணை மூடிட்டு இது பதில் சொல்லணும். ஏன்னா 2 டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகாது. ஒரு டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா தான் அதுக்கு டாலரேட் இருக்குது. என்னுடைய டாலரேட் வந்து 1 வரைக்கும் தான் இருக்குது RAID 5க்கு. 1க்கு மேலே போனால் நான் கண்டிப்பாக டேட்டா லாஸ் உனக்கு கொடுப்பேன். அதுதான் கான்செப்ட் RAID 1. ஓகே, இது புரிஞ்சுச்சா? n-1 instead of only அப்பனா ஹார்ட் ஸ்வாப்பபிள் only one reason காண்டி தான் நம்ம RAID 1ல இருந்து RAID 5 போறோம். இல்ல n-1 ஃபெயிலியர் டாலரேட் இதெல்லாம் இருக்கு. அட்வான்டேஜ் நான் என்ன சொல்றேன், இல்ல
இல்லை இல்லை RAID நீங்கள் கேட்ட வந்துட்டு கொஸ்டின் எனக்கு போனாக்கா புரிஞ்சிருச்சு. நான் அட்வான்டேஜ் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில். இது எதுக்காகலாம் போகலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா ரீட் ரைட் டேட்டா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெரி ஃபாஸ்ட். ஓகே, எப்போனா வைல் டிரான்சாக்டிங் த டேட்டா, லைக் நான் வந்து ஒன்றுத்துலேருந்து ஒன்று எடுக்கிறேன், காப்பி பண்ணுறேன், ரீட் பண்ணுறேன் டேட்டா. அப்போ வந்து பிகாஸ் ஆஃப் மோர் ஸ்பேஸ்ல 500 GB எஸ் அண்ட் ரீடு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஆர் இன்னொன்று சொல்லலாம் என்ன அப்படின்னா, ஒரு இஃப் அதான் நான் அகெயின் சொல்கிறேன், இஃப் ஒன் ட்ரைவ் ஃபெயில்ஸ், ஓகே, still you can have access to all the data and it is running without any issue, it is running without any data loss. இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இந்த RAID 5 போகிறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் இதுதான். அதே மாதிரி என்ன பண்ணோன்னா, இது வந்து இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஓகே, இது வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஐ மீன் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் இதில் இருக்குது இல்லையா, இதில் ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க், ஒரு 3வது ஹார்ட் டிஸ்க் எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை புதுசாக ஒன்று வந்து கொடுத்துட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன். உங்கள் வெண்டார் டெல் ஆர் HP வந்து உங்களுக்கு வந்து அதை அசிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் கேஸ் ரைஸ் பண்ண உடனே அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய டேட்டா எல்லாமே புது நியூ ஒரு ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் எல்லாமே உங்கள் டேட்டா எல்லாமே ரீபில்ட் ஆகும். Data rebuild in the new drive. It depends time எப்படி இது கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, it takes time depends on the consume time. What happened? Time depends on the capacity, like 1 TB or 32 TB or 64 TB. ஸோ உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து டைம் எடுக்கும். இந்த ஒரு ரீசெண்டாக நான் பார்த்த ஒரு சினாரியோ சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து RAID 5 தான். ஓகே, RAID 5 தான் வச்சுருக்கோம். இது என்ன ஆச்சு அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து பழைய ஹார்ட் டிஸ்க்கு ப்ளஸ் வந்து புது ஹார்ட் டிஸ்க்கு பழைய ஹார்ட் டிஸ்க்லாம் இல்லை, எப்போனாலும் ஃபெயிலியர் ஆகும். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாரண்டியே கொடுக்க முடியாது, எப்போனாலும் ஃபெயிலியர் ஆகும். லைக் ஐ மீன் கேரண்டியே கொடுக்க முடியாது. நீ வந்து 1 வருஷம் ஓடும் 2 வருஷம் ஓடும் அப்படின்னு எந்த கேரண்டியுமே கொடுக்க முடியாது. வாங்கின அடுத்த 3வது மாதம் கூட அது ஃபெயிலியர் ஆகும், அடுத்து வாங்கின ஒரு மாதத்தில் கூட ஃபெயிலியர் ஆகும். ஓகே, அது வந்து எப்போவுமே கேரண்டி இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த 3வது ஹார்ட் டிஸ்க். இந்த 3வது ஹார்ட் டிஸ்கில் 250 GB இருக்குது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 250 GB வந்து ஒரு புது ஹார்ட் டிஸ்க் போடுறோம். புது ஹார்ட் டிஸ்க் போட்டோன்னே ரீபில்ட் ஆகும். அந்த டேட்டா எல்லாமே அதில் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே ரீபில்ட் ஆகும் நியூ ட்ரைவில். அந்த நியூ டிஸ்க் ஆர் ட்ரைவ் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஓகே, ஆகும். இது எப்படி வந்து டைம் எடுக்கும், அது வரைக்கும் அந்த டிஸ்க் வந்து ப்ளேவே ஆகாது, லைக் மேஜர் ரோலுக்கே வராது. ரீபில்டு கம்ப்ளீட் ஆன உடனே தான் மேஜர் ரோலுக்கு வரும். அந்த டைமில் சப்போஸ் ரீபில்ட் ஆகிற டைமில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, டேட்டா போயிடும். ஏன்னா ரீபில்டு கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் டிஸ்க் என்ன ஆகிடுச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு, டேட்டா லாஸு. ஸோ இது மாதிரி சினாரியோ ரீசெண்டாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா வந்து ஒரு டிஸ்க்கை வந்து நான் கேஸ் ரைஸ் பண்ணிட்டேன், டேட்டாஸ் ஐ மீன் என்னுடைய வெண்டார் வந்துட்டாங்க, டெல் வந்துட்டாங்க, வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. ரீபில்ட் கூட கம்ப்ளீட் ஆகலை. ஏன்னா அதோடைய கெப்பாசிட்டி வந்து லைக் மோர் தென் 128 TB. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்லோன் சர்வர். ஓகே, 128 TB கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரீபில்டுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு, அது வந்து வாரக்கணக்கில் எடுத்துச்சு. அது ரொம்ப ஸ்லோவாக ரீபில்ட் ஆச்சு, பிகாஸ் டேட்டா இருக்குது. அது அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரீபில்டு கம்ப்ளீட் ஆகாது. பேஸ்ட் ஆன் த கெப்பாசிட்டி டேக்ஸ் எ டைம். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாச்சுன்னா அது ரீபில்டு கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு.
நாங்கள் இத்தனைக்கும் சொல்லிகிட்டே இருந்தோம் டெல் கிட்ட ரீபில்டு வந்து ஸ்லோவாக ஆகிட்டு இருக்கு, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா டாலரேட் ஆகாது, எங்களோட டேட்டா லாஸ் ஆகும்னு. பட் டெல்லுமே ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக அது நாங்கள் அவ்வளோ டிஸ்க் அவ்வளோ கெப்பாசிட்டி வச்சுருக்கோம். லைக் வந்து அவங்க அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருக்குது, கண்டிஷனில் தான் இருக்குது. எதை தெரிஞ்சு அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க? எந்த டிடெக்ஷனுமே கொடுக்காது இல்லையா நம்மளுக்கு. டிடெக்ஷன் எப்போ நம்ம வந்து ஹார்ட்வேர் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம மானிட்டரிங் டூலில் வந்து காமிக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு காமிக்கும் போது தான் நம்மளுக்கே தெரியும். ஸோ அது முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ப்ரோஆக்டிவாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான எந்த டூலுமே இல்லை ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ உங்கள் லேப்டாப் ரன் ஆகிட்டுருக்கு, சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு, நாளைக்கே ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகலை, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி தான் சர்வரை பொறுத்த வரைக்கும், ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும். அதனால் இந்த மாதிரி சினாரியோ இருக்குது. நீங்கள் இது மாதிரி உங்களை யாருன்னா இன்டர்வியூவில் இது மாதிரி சினாரியோ கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லலாம். லைக் எஸ், ரீபில்டு போயிட்டே இருந்துச்சு, அந்த டைமில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்து என்னன்னா இது வந்து டேட்டா லாஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் திஸ் இஸ் ஒன்லி n-1. n-1னா ஒன் ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியரை மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். இன்னொரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து RAID 1. RAID 1 கிளியரா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுக்காக தான் மெயினாக போவாங்க. பட் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது, நான் அதையும் சொல்கிறேன். கைண்ட் ஆஃப் லைக் நம்ம என்ன சொல்லலாம். ஒரே ஒரு டவுட் ஆச்சுன்னா சொல்லுங்க. இப்போ ஸோ இதுல வந்து n-1 சொன்னீங்களே, இப்போ எப்படி அதே RAID 1லயும் வந்துட்டு RAID நம்ம 2 டிஸ்க் பண்றோம், அது ஒரு டிஸ்க் பண்ண ஒரு டிஸ்க் வித்ஸ்டாண்ட் பண்ணது நமக்கு இல்ல எனக்கு புரியல உங்க क्वेश्चन. இப்போ RAID 5ல வந்துட்டு n-1 இருக்குல்ல, சோ ஒன்னு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்னு வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம்ன்ற மாதிரி. RAID 1ல வந்துட்டு 2 டிஸ்க் போடுறோம், நம்ம 2 டிஸ்க் மர்ஜ் பண்ணி ஒரு வர்ச்சுவல் டிஸ்க கன்வர்ட் பண்றாங்க. அதுல ஒன்னு போனா ஒன்னு வச்சு நம்ம மேனேஜ் பண்றோம்ல. சோ இதுல அதே மாதிரி தானே, இதுல ஒன்னு ஹார்ட் பெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லாஸ் வந்துட்டு நமக்கு, அதாவது புது டிஸ்க் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து கொடுக்குது, அதான் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஆனா அந்த n-1 அதுலயும் இருக்குல்ல. யா, எனக்கு இது புரிஞ்சிடுச்சு. RAID 5ல மினிமம் 3 டிஸ்க் இருக்கு. மினிமம் 3 டிஸ்க் இருந்தா தான் வந்து நீங்க RAID 1 போக முடியும். RAID 1ல வந்து 2 இருந்தாலே நீங்க போயிடலாம். ஓகே, இன்னொன்று RAID 1லையும் அதே மிரரிங் தான் நடக்கும். ஒன்று லாஸ் ஆனால் இன்னொன்றுல ரன் ஆகும். பட் RAID 3 பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் RAID 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 ஹார்ட் டிஸ்கில் RAID 5 கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இதுதான் RAID 5னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லணும் n-1 அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். சப்போஸ் சொல்லுங்க, யாருக்காச்சும் கொஸ்டின் இருக்கா? அர்ச்சனா, இப்போ நீங்க வந்துட்டு இது 1 TB இருக்கு, சரி, நீங்க அந்த எக்ஸாம்பிள் நீங்க போனீங்க MS Paintல, இப்போ 250 GB it will come to 1 TB. Then when you create virtual hard disk, okay, I'm talking about the virtually when you create it is just 500 GB. Where is the other 500 GB? What is going to happen with that? Because இந்த 500 GB இதில் இருக்க டேட்டா தான் இதில் அப்படியே வந்து காப்பி ஆகிட்டு இருக்கு. வர்ச்சுவல் டிஸ்க் நான் எப்படி ஒர்க் ஆகும் நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி உங்களுக்கு அது காமிக்காததுனால உங்களுக்கு வந்து அது ஒரு ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஒரு நிமிஷம். ஓகே, இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டிஸ்க்கு, ஒரு 8 ஹார்ட் டிஸ்க்கு இந்த சர்வரில் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, 8 ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்காங்க. ஓகே, இது வந்து 8 ஹார்ட் டிஸ்க்கு, 2 வந்து SSD, எல்லாமே SSD, 2 வந்து NVMe இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் தான் வந்து கன்வெர்ட் டு non-RAID. ஃபைன். ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க், 8 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ வர்ச்சுவல் டிஸ்க் இதில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, RAID 1 894 சைஸு. இதுக்கு வந்து என்னென்ன ஃபிசிக்கல் டிஸ்கெலாம் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இங்கே கிளியராக கொடுக்கல, இது ஜஸ்ட் டெமோன்றதுனால. இருங்க, நான் உங்களுக்கு வேறு ஒன்று காமிக்கிறேன். அர்ச்சனா, ஸோ அதோட ரமேஷ் ப்ரோட டவுட் என்ன அப்படின்னாக்கா, அந்த 5 GB ரிமைனிங் 500 GB கேட்குறாங்கல்ல. ஸோ இது எப்படின்னாக்கா, நீங்க ஒரே டிஸ்க்ல வந்துட்டு ABCD 4 போட்டீங்கல்ல, அதுல வந்துட்டு ABCD கிரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இன்னொரு இது டிஸ்க் வந்து 250 அப்படின்னாக்கா இன்னொரு 250 அந்த அப்படியே இதாகிட்டே இருக்கும். ABCDன்னு இருக்குல்ல, ஒரு டயக்ராம் ஒன்று இருக்கு, அது டயக்ராம் போட்டு நீங்க ABCD 4 டிரைவ் கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க. இது 4 டிரைவ் இருக்குல்ல. சோ இதுல வந்துட்டு 4வது ஒரு டிரைவ் இருக்கும், அது வந்துட்டு சியா இருக்கும்.
அதே மாதிரி இதுல ஒரு பில பாத்தீங்கன்னாக்கா ஏவா கிரியேட் ஆயிருக்கும். இப்படி ஒரு பேரிட்டியா ஒண்ணு இருக்கும். அது ஆமா மொத்தம் ஏவோட ஏ டவுன் ஆச்சுனாக்கா மொத்தம் ஏ இங்க இருக்கும். இதுல இருந்து அப்படியே டேட்டா வந்து அப்படியே இதாகும் கிரியேட் ஆகும். அது மாதிரி கரெக்ட். அந்த மீன் பிளாக்கா இருக்கிறது சொல்றீங்க கரெக்டா? பிளாக் ஏபிசிடின்னு போட்டுருங்க நீங்க. ஓகேவா? சுங்க ஏபிசிடி 4ல. சொல்லி நான் ஓகேவா? சோ இதுல வந்து அதுல அப்படிதான் ஏபிசி தான் போட்டிருக்கேன். இருக்கும். இதுல வந்து டி இருந்துச்சுனாக்கா இதுல வந்து ஏ இருக்கும். அப்படி பேரிட்டி ஆகும். அது கரெக்ட். அது வந்து இல்ல அவங்களுக்கு இன்னும் அது நான் காமிச்சிட்டேன். ரெய்டு 1லே அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பிளாக்கா அது எப்படி பிரியுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இப்போ வந்து n மைனஸ் வரும்போது நீங்க இப்படி போட்டீங்கன்னா மென்ஷன் பண்ணீங்கன்னாக்கா ஈஸியா புரியும். ஓகே ஓகே, அது எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம். இல்லை, நான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எதனா கூகுளில் இருக்குமான்னு பார்க்கறதுக்காக பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு வீடியோ இருக்கு, அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அந்த வீடியோ டயக்ராம் எடுத்துட்டீங்கன்னாக்கா நீங்க அப்படியே இது பண்ணிடலாம். வீடியோ இருக்கா? ஷேர் பண்ணுங்க. ஓகே, அனுப்புங்க, நான் செக் பண்றேன். எனக்கு இப்போ அனுப்புறீங்களா வாட்ஸ்அப்ல? இப்போ பண்றேன், ஒரு 2 minutes. ஓகே ஓகே, செக் பண்றேன். Okay, no problem. I'll check with my stories, guys. Go reports to me. ஓகே, இல்லை உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு புரியணும்னா பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும், அதுக்காக தான். நான் உங்களுக்கு எந்த டிஸ்கில் வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணியிருக்காங்க, ரெய்டு 1 போட்டிருக்காங்கன்றதுக்காக தான் நான் இது பார்த்துட்ருக்கேன். ஓகே, யா, அது உங்களுக்கு காமிக்கலான்னு ஒரு நிமிஷம். ஓகே, இல்லை நான் இதில் வந்து ஒரு வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். ஐ திங்க் அலோவ் பண்ணாது, பிகாஸ் இட்ஸ் எ டெமோன்றதுனால. பட் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அர்ச்சனா, உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. அப்படியா? அது டெமோவா? ஆமா அர்ச்சனா, அது இமேஜோட போட்டுருக்காங்க. சொல்லுங்க, சேம் இமேஜ் நீங்க காமிச்சா நீங்க போட்டா கூட எல்லாருக்கும் அது புரிஞ்சிடும் ஈஸியா. ஓகே, sorry, என்னோட क्वेश्चन தப்பா இருந்தாக்கா, because see, I just wanted to understand where is the other 500 GB is being used. இல்ல, அதுலயும் அந்த டேட்டாஸ் இருக்கும் ரமேஷ். ஆக்சுவலா ஆனா கன்சியூம் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு இது சப்போஸ் லாஸ் ஆகும் போது அந்த இதுல இருந்து வந்து திருப்பி ரீஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். இங்க அவங்களுக்கு ரமேஷ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சி, இங்க டேட்டா இருக்கா? இப்போ நான் n-1 சொல்லியிருந்தேன், இந்த டிஸ்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கரெக்டா? இப்போ இந்த டிஸ்க்ல இருக்க டேட்டா ஆல்ரெடி ஒரு இதில் ஃப்ரீயாக இருந்தா, இப்போ இங்கே 250 இப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்குன்னே வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க, இது ஃப்ரீயாகவே இருக்குது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி காப்பி இல்லை, டேட்டா இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் உள்ள டேட்டா எல்லாமே வந்து இதில் போயிட்டு ரன் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு ஈஸி கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ டேட்டா வந்து 4 ஸ்டோர் ஆகும். 4 வந்து ஒரு ஈச் பிளாக் வைஸாக அது வந்து ஸ்டோர் ஆகும் டேட்டா. இப்போ 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா வந்து மற்ற 3 ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம், ரெய்டு 5, கரெக்டாக? ஸோ இந்த 500 GB இப்போ 1 ஃபெயிலியர் ஆகுதுன்னா இந்த 3 ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஏன் அப்படின்னா நம்ம பாதி டேட்டாவை தான் இங்கே எடுத்திருக்கோம். வர்ச்சுவல் டிஸ்க்கு 50 GB தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 50 GB எடுத்து தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி கிரியேட் பண்ணும் போது மிச்சம் 500 GBயில் வந்து ஆல்ரெடி உங்கள் மற்ற டேட்டா இருக்கிறத மட்டும்தான் காப்பி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன வர்ச்சுவல் டிஸ்கில் டேட்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு 10 VM கிரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 10 VM வந்து இது ஒரு லோக்கல் ESXi ஹோஸ்ட், இதை நான் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 VM உடைய டேட்டாவும் 4 இருக்குன்னு சொல்கிறேன். ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த 3 வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா கொடுக்கும், டேட்டா லாஸ் ஆகாது. சப்போஸ் இது 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா மட்டும்தான் குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல போட்டுருக்கேன் பாருங்க. சோ பேரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதுல. சோ A1 A2 A3 இருக்கு. சோ அது கீழ வந்து பேரிட்டின்னு ஒன்னு கிரியேட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இந்த டயகிராம் இன்னொரு டயகிராம் போடுங்க நீங்க. பாக்ஸ் இந்த இதுல ஃபர்ஸ்ட் இதுல டிஸ்க்ல கீழ வந்துட்டு below A3 பேரிட்டின்னு போட்டுருங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி எல்லாத்துலயும் பேரிட்டி ஒன்னு கிரியேட் ஆகும். சோ இன் கேஸ் இந்த டிஸ்க் போச்சுனாக்கா ஃபர்ஸ்ட் இதுல 1 2 3 4 போட்டுருங்க. 1 ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா
ஸோ நெக்ஸ்ட் ஒரு டிஸ்கை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ அப்போ பேரிட்டின்றது இருக்கும்ல, இந்த 2, 3, 4 டிஸ்க்ல இந்த பேரிட்டி வந்து இதுல ஷேர் பண்ணோன்னே அந்த பேரிட்டில தான் எல்லாம் பேக்கப் இருக்கும். ஓகே, இல்ல இல்ல எனக்கு நீங்க சொல்றது புரியுது. அது எனக்கு ஏன்னா பேரிட்டின் வருது, n-1 பேரிட்டின் வருதுல இதுல 8.5ல. ஸோ பேரிட்டின்னு ஒன்னு கிரியேட் ஆகும், A1, A2, A3 அண்ட் பிலோல வந்து பேரிட்டின்னு ஒன்று கிரியேட் ஆகும் எல்லா ஹார்ட் டிஸ்க்லையும். ஓகேவா? ஸோ எதனாச்சும் ஒன்று போச்சுனாக்கா ஸோ பக்கத்துல இருக்க பேரிட்டில இருந்து எடுத்து இன்னொரு புதுசு ஹார்ட் டிஸ்க் கிரியேட் ஆகும். இருங்க ஆக்சுவலி இதுதான். இல்ல கரெக்ட். ஒரு நிமிஷம் இருங்க நான் இதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். இது வந்து நம்ம வந்து நான் தப்பா கால்குலேட் பண்ணிட்டேன். 250 250 250 250 கொடுத்துருக்கேன் இல்லையா? நான் தப்பா 750 ஆக்சுவலி கால்குலேஷன் தப்பு. இதை வந்து நானே ரிமூவ் பண்ணிடுறேன். நானும் நினைச்சேன் 1/3 தான் ஒருத்தருக்கு ஆக்சுவலி அருணுக்கு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு கூட 1/3ல போடுங்கன்னு சொல்லிட்டேன். ஐ திங்க் அருண் இருக்கிறாரா? ஓகே, அருண் வந்து ரியல் டைம்ல இதை ஃபேஸ் பண்ணாரு. நான் அப்போ கூட 1/3ல போடுங்கன்னு தான் சொன்னேன். ஓகே, நான் கால்குலேஷன் தப்பாக போட்டிருக்கேன். இது வந்து ஓகே, நான் இது என்னன்னா இதை எரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரமேஷ் அகெயின் நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1/3 எடுங்க. இதோடைய கெப்பாசிட்டி வந்து 1/3 எடுங்க. ஏன்னா n-1ன்றதுனால ரெய்டு 1 வந்து 2 டிஸ்க்கு தான், 2 டிஸ்கில் தான் மினிமம் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப் தான் எடுக்கணும். இதில் வந்து 1/3 எடுங்க. ஓகே, 1/3னா 750 GB வரும். அதில் வந்து 2 காமிச்சிருந்தோம். ரெய்டு 1 வந்து மிரரிங் நடக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து 2 அதில் ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஹார்ட் டிஸ்க்னு வச்சுக்கோங்க. ரெய்டு 1ல் 2 வந்து ஸ்டாண்ட் பைனா மிரரிங் எடுத்துகிட்டே இருக்கும், 2 வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ரெய்டு 5 பொறுத்த வரைக்கும் இது கால்குலேட் வந்து 750 3 ஹார்ட் டிஸ்க் கூடிய டிஸ்க் எடுத்துக்கும். ஒன்று வந்து அப்படியே வச்சுருக்கோம். ஏன்னா டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா இந்த 3த்தில் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து 1 விட்டு வச்சுருக்கோம். ஸோ மொத்தமாக நம்ம ரெய்டு 1 கான்ஃபிகர் பண்ணும்போது 750 GB தான் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஐ மீன் 1/3. இதை நான் வச்சுக்கோங்க, 1/3. ஓகே, ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் இங்கே வந்து கால்குலேஷன் கன்ஃபியூஸ் பண்ணேன். சாரி, இது 1/3 3/4 மட்டும் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம். 1/3னா என்ன? நானே மேக்ஸ் இல்ல நான் என்ன நினைச்சேன்னா இப்போ 1000 GBனா ஒரு பங்கு வந்து 250ல. சோ அது வந்து 3 பங்கு. இருங்க நான் உங்களுக்கு வந்து மேக்ஸ்ல நான் தப்பா சொல்லியிருக்கேன். சி இப்போ வந்து 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4 எடுத்துக்கணும். இப்போ 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 எடுத்துக்கணும். அப்படின்னா அது 1/3 தானே? எட்டு இருக்குன்னா 7. நீங்க யாராச்சும் சொல்லுங்க, எனக்கு தெரியல சார். இல்லை இதுதான். இப்போ 4 டிஸ்க் இருக்குன்னா 3 டிஸ்கோட கெப்பாசிட்டி எடுத்துக்கணும். 5 டிஸ்க் இருக்குன்னா 4 டிஸ்கோட கெப்பாசிட்டி எடுத்துக்கணும். 6 டிஸ்க் இருக்குன்னா 5 டிஸ்கோட கெப்பாசிட்டி எடுத்துக்கணும். இப்படி நான் வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்று ரிமூவ் பண்ணுறீங்க, கம்ப்ளீட்டாக ஒன்று மறந்துடுங்க. ஒரு டிஸ்கை மறந்துட்டு n-1 ஐ மீன் எத்தனை டிஸ்க் இருந்தாலும் ஒரு டிஸ்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஐ மீன் இக்னோர் பண்ணிவிட்டு மற்ற டிஸ்கோடைய கெப்பாசிட்டியை தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுவீங்க வர்ச்சுவல் டிஸ்காக. அதனால தான் ஆக்சுவலி n-1 அது. நெக்ஸ்ட் வந்து n-2 வரும். ரைட். எஸ் கரெக்ட். நான் தான் வந்து இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சாரி கைஸ். கரெக்ட் தான். ஓகே, இது ரெய்டு 5 ஓகேவா? இதில் அட்வான்டேஜ் இதுக்காக தான் நம்ம போகிறோம். இது மெயின் இதெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது. இது நோட் பண்ணிக்கிறதா தான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நம்ம இல்லைனா ரெய்டு 5 மூவ் பண்ணிடலாம். சாரி, ரெய்டு 6. ஓகே அர்ச்சனா, எனக்கு ஒரு டவுட். இந்த ரைட் ஃபைல நம்ம எக்ஸ்ட்ரா ஓஎஸ்லாம் இல்ல சேராதுல? அப்படிதால ஓஎஸ் தனி டிஸ்க் தான், தனியா தான் போடுவோம். எஸ் தனி டிஸ்க்ல தான் போடுவோம். அதுவும் இதுவும் சம்பந்தமே கிடையாது. இப்போ நமக்கு சம்பந்தம் இல்ல. 1350 GB இருக்கு அப்படின்னா 350 மட்டும் ஓஎஸ் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைட் ஃபை வந்து இந்த 1000 GB தான் இது பண்ணுவோம். அப்படிதால அதுக்கு ஒரு சிம்பிள் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து உங்க என்விரான்மெண்ட்ல ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 10 ஹார்ட் டிஸ்கில் வந்து 10 ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டீங்க. ஓகே, 10 ஹார்ட் டிஸ்க் வாங்க மாட்டாங்க, பட் ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வாங்குவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டோரேஜ் சாண்ட் ஸ்டோரேஜ் போகிறதா இருந்தால் 2 இல்லை 3 தான் வாங்குவாங்க. 2 கண்டிப்பாக வாங்குவாங்க. ஓகே,
அப்படி இல்லை அப்படின்னா லோக்கலாக அந்த ESXi ஹோஸ்ட்டை நான் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 8 ஹார்ட் டிஸ்க் 10 ஹார்ட் டிஸ்க் இல்லை 12 ஹார்ட் டிஸ்க் கூட இருக்குது. என்னோட என்விரான்மெண்ட்லாம் இருக்குது 12 14லாம் கூட. இப்போ நான் இது நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ வந்து எத்தனை இருக்குது 6 போட்டிருக்கேனா? ஓகே 6 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. நான் இப்போ இதில் வந்து RAID 1 கான்ஃபிகர் பண்ணணும், RAID 5 கான்ஃபிகர் பண்ணணும். ஓகே RAID 1 என்ன பண்ணுவேன், OS போடுவேன், RAID 5க்கு டேட்டா போடுவேன். ஸோ இப்போ இந்த 2 டிஸ்க்கை வச்சு நான் RAID 1 கான்ஃபிகர் பண்ணிப்பேன். ஸோ இது வர்ச்சுவல் டிஸ்க்கு, ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் டிஸ்க் 1. ஓகே இது வந்து RAID 1. ஓகே இப்போது இந்த 4 ஹார்ட் டிஸ்க்கை வச்சு RAID 5 போட போகிறேன். ஓகே இதை வந்து வர்ச்சுவல் டிஸ்க் 2 இது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டலோன் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். வர்ச்சுவல் டிஸ்க்கு RAID 5. ஸோ எவ்வளோ டிஸ்க் இருந்தாலும் செப்பரேட் பண்ணி ஓஎஸ்க்கு ஒரு RAID 1ம் வர்ச்சுவல் டிஸ்க்கு ஒரு 2 வர்ச்சுவல் டிஸ்க் எடுத்து RAID 1ம் மற்ற வர்ச்சுவல் டிஸ்க் எத்தனை தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு RAID 5ம் போடுவோம். ஓகே RAID 6 யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா ரேரு, ரொம்ப ரேரு. நானே அது வந்து கான்ஃபிகர் பண்ணதில்லை. ஓகே பட் நான் அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் இது குயிக்காக முடிச்சுட்டோம்னா கான்ஃபிகரேஷன் எப்படி போகணும் எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு ஓவராலாக சொல்கிறேன். ஓகே இது புரிஞ்சிச்சா கொஷின் இப்போ கேட்டேன் உங்களுக்கு? ஓகே புரிஞ்சுச்சு. இது கிளியர்ல? ஓகே இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து RAID 1 RAID 5 கான்ஃபிகர் பண்ணால் இப்படி தான் நானே கான்ஃபிகர் பண்ணுவேன். இப்படி தான் பண்ணுவாங்க, எல்லா ப்ரொடக்ஷன்லையுமே இப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே நவ் RAID 6க்கு மூவ் பண்ணலாம். இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, எந்த கான்ஃபிகரேஷனில் பண்ணுறதுன்றது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ஆக்சுவலாக டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்கள் சொல்லவே இல்லை. டிஸ்அட்வான்டேஜ் RAID 5க்கா? ஓகே ஆமாம் ஆமாம். டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஒன்றும் இல்லை. இப்போது இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு ட்ரைவ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஒரு த்ரூபுட் ஃபார் எக்ஸாம்பிள் ரீட் ஆகுது, ஒரு டேட்டா வந்து ரீட் ஆகுறது. இப்போ நான் ஒரு யூசர் ஹார்ட் டிஸ்கில் வந்து அந்த ஒரு VM வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த ESXi ஹோஸ்ட்டில் இருக்க ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அது எப்படி வந்து ஒர்க் ஆகும், ரீட் ரைட் அப்படி தானே ஒர்க் ஆகும். ஹார்ட் டிஸ்க் எப்படி கன்சிடர் பண்ணோம், நான் இப்போ ஒரு டேட்டா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கஸ்டமர் ஒரு டேட்டா எடுக்கிறேன்னா அது டேட்டா லெவலில் ஹார்ட் டிஸ்க் லெவலில் அது எப்படி புரிஞ்சுக்கும், ரீட் பண்ணுறாங்க ரைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே ரீட் ஆக்சஸ் ரைட் ஆக்சஸ்லாம் கொடுப்பீங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு டிஸ்க்கும் வந்து எப்படி எடுக்கும் அப்படின்னா ரீட் பண்ணும் ரைட் பண்ணும். ஸோ அதோடைய த்ரூபுட் வந்து ஒரு டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்லோவாகும், அந்த டைமில் ஸ்லோவாகும். அது வந்து டிஸ்அட்வான்டேஜ் தான் இதில். அதே மாதிரி இது வந்து இன்னொன்று என்னென்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 4 TB டேட்டா வச்சுக்கோங்க. இப்போ 1 TB இருக்குது, 32 TB இருக்குது. பட்டு இப்போ ஒரு 4 TB டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் 4 TB டேட்டா டிஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. 4 TB டிஸ்க் இப்போ வந்து இது ஃபெயில்ட் ஆகுது. ஓகே it gets failed and it get replaced. ஓகே ஆனால் சப்போஸ் ரீஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்து இது வந்து ஈஸியாக வந்து ரீஸ்டோர் பண்ணுறோம். 4 TB டேட்டா, இந்த 4 TB டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஸ்க்கை வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போகலாம். இப்போது இதுவே இந்த டிஸ்கில் இருந்து இந்த 4 TB டேட்டாவை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ரீஸ்டோரிங் full 4 TB data from the disk அப்படின்னா கண்டிப்பாக இதோட டைம் வந்து வெரி லாங்கராக இருக்கும். கன்சியூம் டைம் வெரி லாங்கர். இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ், இது மெயின் சொன்னோம் இல்லையா, த்ரூபுட் வந்து அடிப்படும். இட் அஃபெக்ட்ஸ் த த்ரூபுட். மேபி இது இப்படி எழுதிக்கோங்க, இட் அஃபெக்ட்ஸ் த த்ரூபுட் during disk fail. ஓகே இது மெயின்.
இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லைக் ஒரு சப்போஸ் இப்போ வந்து டேட்டா வந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே லோடு ஸ்பீடு எல்லாமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். அதுவும் நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா மெயின் இதுதான், இது நோட் பண்ணி. இஃப் another disk also goes down, definitely data loss will happen. இது மெயின். ஓகே, ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவாங்க. பட் நான் வந்து இது பார்த்துருக்கேன். ஓகே, இது வந்து நான் ரியல் டைம்லேயே நான் பார்த்துருக்கேன். இது டேட்டா இம்பேக்ட் ஆகிருக்கு, லாஸ் ஆகிருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் ரீஸ்டோர்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கோம். பட் இதுதான் மெயின். ஏன்னா ஹார்ட்வேரை நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன், ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் கேரண்டி இல்லை. நீங்கள் இன்றைக்கே வாங்கினீங்க, நாளைக்கு கூட ஃபெயிலியர் ஆகலாம். இது நிஜமாக நடந்திருக்கு. நாங்கள் வந்து ப்ரொக்ரூட்மெண்ட் பண்ணிட்டோம், ஒரு சர்வர் vSAN சர்வர் ப்ரொக்ரூட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. என்னாச்சுன்னா நான் வந்து அதுக்கு ரைட் கான்ஃபிகரேஷன்லாம் இல்லை. நான் சொன்னேன் இல்லையா vSANக்கு அதெல்லாம் இல்லை. நான் ESXi கமிஷனிங் போயிட்டேன், டேட்டா ஸ்டோர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த டைமில் என்னாச்சுன்னா டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நான் டிஸ்க் குரூப்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், நெட்ஒர்க் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டேன், எல்லாமே போட்டுட்டேன். நான் வந்து இப்போ vCenterல டிஸ்க் க்ரியேட் டேட்டா ஸ்டோர் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஃபிசிக்கல் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, நாட் ஒன்லி 1-2 டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் அது வந்து புது சர்வரான்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி எல்லாமே பண்ணியாச்சு. பட் இதுவும் நடக்கும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவும் பாசிபிலிட்டி இருக்குது. வாங்கின அடுத்த நாளே கூட ஃபெயிலியர் ஆகும், வாங்கின ஒரு மாதத்துலேயே கூட ஃபெயிலியர் ஆகும். இதை நானே பார்த்துருக்கேன். நான் வந்து எல்லாமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிச்சு டெலிவர் பண்ணிடலாம் அப்படின்னு இருப்பேன், பட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃப்ரம் மை சைடு. யாராக இருந்தாலும் அது டிடெக்டிவ் பண்ண முடியாது. அது ஆக்சுவலி நாங்கள் வந்து கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? இது வந்து நாங்கள் டெல் கிட்டே கேட்டோம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, இது மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து டிடெக்டிவ்காக எதனா ஒரு டூலோ இல்லை எதுனா ஒன்று சொல்லுங்கன்னா, அவங்கக்கிட்டேயும் அந்த சொல்யூஷன் இல்லை. இது எப்படி டிடெக்ட் பண்ணுறது? இது ஒன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இது ஒன் கைண்ட் ஆஃப் டிடெக்ஷன் ஒன்று இருக்குது, PSODன்னு இருக்குது. பட் PSOD எரரில் கூட நம்மளுக்கு தெரியாது. PSOD எரர் எப்போ வரும்? PSOD டாபிக் வந்து BSOD நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க விண்டோஸில், அதே மாதிரி தான். நான் அதுக்கப்புறம் ஒரு டாபிக் எடுப்பேன், அதில் டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் அதுலேயுமே நம்மளுக்கு தெரியாது என்ன ஆக போகுது அப்படின்றது ஒன்றுமே தெரியாது. ஸோ நாங்கள் டெல்கிட்டே இதை கேட்டிருக்கோம், அடிக்கடிக்கு இப்படி ஆகுது, நாங்கள் ப்ரொடக்ஷன் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை, ஸோ எதனா டூல் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். பட் நோ சொல்யூஷன். முன்னாடி டிடெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இது நடக்க சான்சஸ் இருக்குது. இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இதுதான், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ RAID 6 மூவ் பண்ணிடலாம். RAID 6 ஓகேவா? ஓகே, RAID 6னாலே ஃபஸ்ட்டு வந்து N-2. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸ்டெப்டு டிஸ்க் வித் டபுள் பேரிட்டி. அங்கே சிங்கிள் பேரிட்டி ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, அங்கே என்ன சொன்னோம், ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா 3 ஹார்ட் டிஸ்கிலேருந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும், அந்த டேட்டா எதுவும் லாஸ் ஆகாது. ஓகே, இதில் 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அதான் டபுள் பேரிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் இங்கே சிங்கிள் பேரிட்டி எழுதுனேன்னா, ஓகே எழுதியிருக்கேன், ஸ்டெப்டு டிஸ்க் வித் சிங்கிள் பேரிட்டி. ஓகே, டபுள் டிஸ்க் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் எனக்கு என்ன பண்ணும், என்னுடைய டேட்டா வந்து லாஸ் ஆகாது. அதுதான் RAID 6. RAID 6 மோஸ்ட்லி யூஸ்ட் இன் த ஸ்டோரேஜ். நம்மளும் பண்ணுவோம், பட் வெரி ரேர். ஓகே, ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ் அரே, ஸோ அதில் ஸ்டோரேஜ் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் டீம் தான் இதை வந்து RAID 6 கான்ஃபிகர் பண்ணுவாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க. பட் சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்கள் ESXi ஹோஸ்ட்டில் உங்களுக்கு வந்து SAN ஸ்டோரேஜ் நீங்கள் யூஸ் பண்ணல, ஓகே, SAN ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணல, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் ESXi ஹோஸ்ட்லேயே ஒரு 10 ஹார்ட் டிஸ்க் வாங்க போகிறீங்க. டெல்கிட்டயோ இல்லை HP-கிட்டயோ அந்த ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, அப்போ RAID 6 யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ RAID 6 இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ஓகே, இது மினிமம் வந்து எவ்வளோ இருக்கணும் அதெல்லாமும் பார்த்துடலாம். ஓகே,
இது ஆக்சுவலி நான் இன்னொரு பாயிண்ட் இதில் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, இதுதான் போட்டிருக்கேனா, டபுள் பேரிட்டி. இங்கே n-2 போடுறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும் இந்த டேட்டா ரெஃபர் பண்ணும்போது. 2 disk. ஓகே, 2 disk failure tolerate acceptance. Okay, okay, support only. இது வந்து மினிமம் 4 டிஸ்க்கு, மேக்ஸிமம் 32 டிஸ்க்கு தான் இதுக்கும். அது மட்டும் நான் அகெயின் வெரிஃபை பண்ணுறேன். ஓகே, 32 டிஸ்க் இருக்கும். 2 டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ஓகே, அகெயின் அதே தான். இப்போ வந்து பிளாக்காக ஒர்க் ஆகும், பிளாக்காக இருக்குது. அகெயின் இது எல்லாம் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுன்றது பிளாக் ஒரு ஈச் பிளாக்கில் ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும். ஓகே, ஃபைன். இப்போது இதில் வந்து 250 GB. பட் இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் சப்போஸ் உங்கள் என்விரான்மெண்ட்டில் வந்து ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் இதுவும் போல் உங்கள் 10 டிஸ்க் அதிலே வாங்கி அதிலே க்ரியேட் பண்ண போகிறாங்க டேட்டா ஸ்டோர் அப்படின்னா நீங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 250 GB. ஓகே, ஸோ இது 250, இது 250, இது 250. இது எல்லாமே ஓகே. அண்ட் தென் இது என்னென்னா, இப்போ வந்து நம்ம இது பண்ண போகிறோம், க்ரியேட் பண்ண போகிறோம். இது 4 ஹார்ட் டிஸ்க்னே வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து n-2ன்னு சொல்லிட்டேன். நம்ம வந்து அதில் 1/3 எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் எவ்வளோ எடுக்கணும்? இது ஏன்னா n-2 just logical. Yes, exactly, logical. just if suppose நான் 6 டிஸ்க் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 6 டிஸ்க் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ 6 டிஸ்கில் வந்து எத்தனை எடுக்கணும்? 4 டிஸ்க் தான் எடுக்கணும். 2 டிஸ்க்கு n-2 கான்செப்ட். யா, இது வந்து ஹார்ட் டிஸ்க்கு 6 ஹார்ட் டிஸ்க் இருக்கா? ஓகே, 250 GB. 250 GB எவ்வளோ வருது? 100 GB, 1 TB. ஸோ பிகாஸ் இது n-2 ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் சைஸ்ல ஹார்ட் டிஸ்க் இருந்தா அந்த டைப்ல எப்படி மேம்? இப்போ 250 எல்லாமே காமனா போட்டுருக்கீங்க. ஆமா, சப்போஸ் ஒரு டிஸ்க் வந்து 350, ஒரு இது வந்து 250 அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஹார்ட் டிஸ்க் அப்படிதாங்க வாங்குவீங்க. இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன்னா, எல்லாமே ஒரே 250 GB சொல்றீங்களா? ஆமா, ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 250, இன்னொரு ஹார்ட் டிஸ்க் வந்து 250 போது அந்த விர்ச்சுவல் டிஸ்க் வந்து எப்படி, எந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இப்போ சொன்னாலே n-2. இப்போ 6 ஹார்ட் டிஸ்க் இருக்கா, 250 GB இருக்கா, எல்லாத்துலேயும் 2 ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் விட்டுட்டு மற்ற ஹார்ட் டிஸ்க் 4 ஹார்ட் டிஸ்கில் இருக்க ப்ளஸ் கால்குலேட் பண்ணுங்க. 250, 250, 250, 250, ஸோ 1 TB. அப்போ அந்த 250க்கு பதிலா ஒரே ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து 350 இருந்தா அந்த ஒரு 100 GB அப்படி பண்ண மாட்டாங்க, அப்படி வாங்க மாட்டாங்க. ஒரே கான்ஃபிகரேஷனா தான். எஸ், ஆமா. இருங்க, ஒரு எக்ஸாம்பிள் இங்க காமிக்கிறேன். அப்படி வாங்க கூடாது, சப்போர்ட் ஆகும். அது ஆனாலுமே பிரச்சனை வரும். I'll just show it. நீங்க ரேட் கான்ஃபிகர் பண்ணும்போது ப்ராப்ளம் இருக்கும். சரி, இங்க பாருங்க, எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே எல்லா ஹார்ட் டிஸ்க்குமே 894 GB, 894 GB, 894, 894, 893 அப்படி தான் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று. ஐ மீன் இது ரெண்டும் ஓஎஸ்க்கு
RAID 1. இப்போ வர்ச்சுவல் டிஸ்கில் பாருங்கள், வர்ச்சுவல் டிஸ்கில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள், 894. அப்போ இது என்னது RAID 1. RAID 1 இங்கே கொடுத்துட்டோம், RAID 1 894. அப்போது இந்த ஃபிசிக்கல் டிஸ்கில் எங்கே இருக்குது 894? இதுதான். ஓகே, இப்போது நான் வர்ச்சுவல் டிஸ்க்கை இன்னொரு வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணுறேன், RAID 5க்கு கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை RAID 6க்கே கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது RAID 5 இல்லை RAID 6 கான்ஃபிகர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது 893 தெரியுதா? 893 இங்கே இருக்கா? ஒரு நிமிஷம். இந்த 893 தான் ப்ளஸ் பண்ணுவீங்க. இதில் தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு கொஷின் ஒருத்தவங்க கேட்டாங்க, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க்கு RAID 1 RAID 5 கான்ஃபிகர் பண்ணலாமா அப்படின்னு. நான் ஆல்ரெடி பண்ணி காமிச்சல, அதே மாதிரி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது RAID 1 இந்த 2 டிஸ்க் வச்சு RAID 1 கான்ஃபிகர் பண்ணிட்டேன் அப்படின்னா, இன்னொரு வர்ச்சுவல் டிஸ்க்கு நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு இந்த 2 டிஸ்க் விசிபிள் ஆகாது. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி இது RAID 1ல் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்ரெடி ஒரு வர்ச்சுவல் டிஸ்க்காக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே, கரெக்டாக? அதனால் நான் ஒரு புது வர்ச்சுவல் டிஸ்க் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்க் ஸ்பேஸை தான் காமிக்கும். இது காமிக்கும் போதே அதுவே உங்களுக்கு எப்படி காமிக்கணும், நீங்கள் RAID 5 செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டேட்டா காமிக்கும், RAID 6 செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டேட்டா காமிக்கும். ஓகே, இப்போது இந்த SSD இருக்கு இல்லையா, இத்தனை மொத்தம் 6 SSD இருக்குது. இந்த 6 SSDயை வச்சு தான் நான் ஒரு வர்ச்சுவல் டிஸ்க்காக க்ரியேட் பண்ணுவேன். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா டிஸ்க்கும் ஒரே சைஸில் தான் இருக்கும். உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் இது தான் சொல்கிறேன், அதுதான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் எடுத்தேன். எல்லா சைஸுமே சேமாக இருக்கும். கிளியரா? இப்போது ஓகே. ஸோ இதுலேயும் நிறைய RAID 6 வந்து நல்லாவே அட்வான்டேஜ் இதுலேயும் இருக்குது. பிகாஸ் N-2 போது உங்களுடைய 2 டிஸ்க்கை வந்து டாலரேட் பண்ணுது, கரெக்டாக? 2 டிஸ்க் ஃபெயிலியர் ஆகினாலும் வந்து அந்த டேட்டா வந்து லாஸ் ஆகாது. ஆனால் இப்போ வந்து அட் ஏ டைமில் 3 டிஸ்க்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணும்? கண்டிப்பாக டேட்டா லாஸ் ஆகும். அதுக்கு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஓகே, இதில் இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது ரொம்ப டிரான்சாக்ஷன் ரீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், வெரி ஃபாஸ்ட். லைக் நான் RAID 5க்கு என்ன சொன்னனோ அதே தான். மேபி லைக் RAID 5 read data is very fast. சேம் அட்வான்டேஜ்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னொன்று இதுதான் மெயின், என்னென்னா 2 டிஸ்க் டாலரேட் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் RAID 6 கான்ஃபிகர் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஸ்க் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து டேட்டா சென்டரில் வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அவைலபிளாக இல்லை நம்மளுக்கு. ஓகே, அப்போ வந்து ஹாலிடே பீரியட்னு வச்சுக்கோங்க, US ஹாலிடே பீரியடு. ஓகே, அவங்க அவைலபிளாக இல்லை, நம்ம லாக் ரைஸ் பண்ணிட்டோம், பட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே நம்மளுக்கு பீப்புள் வேணும், டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் வேணும், அவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஹாலிடேயில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த RAID 6 கான்ஃபிகர் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா என்னுடைய ஒரு டிஸ்க்கு தான் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இன்னொரு டிஸ்க்கு ஃபெயிலியர் ஆனாலும் என்னோடய டேட்டா லாஸ் ஆகாது. ஸோ என்ன பண்ணலாம், நான் வெயிட் பண்ணலாம், அவங்க திரும்ப வர வரைக்கும், ஹாலிடேலேருந்து ரெஸ்யூம் பண்ணுற வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணலாம், எனக்கு வந்து அர்ஜென்சி இல்லை. ஆனால் 2 டிஸ்க்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கொஸ்டின் இருக்கா இருக்காச்சு? ஓகே, மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸோ என்னால் ஈஸியாக வந்து 2 டிஸ்க்கு வந்து டாலரேட் பண்ணுற அளவுக்கு என்னோட RAID 6 இருக்குது. நான் வந்து டேட்டா சென்டர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க்குக்கு ரெஸ்யூம் பண்ணுற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியும். ஸோ இது வெரி பிக் அட்வான்டேஜ் இன் RAID 6. எதனா கொஸ்டின் இருக்கா?
அங்க இருக்கிற எல்லாம் இது வரணும். ஸோ பால்ராஜ் மியூட் பண்ணிடுறீங்களா? டெசினேஷன் டிபார்ட்மெண்ட் சைன் மட்டும் அவங்க பார்த்து சரி நான் பண்ணிட்டு அந்த ஷீட்டுக்கு போங்க. இன்னொரு ஷீட் அட்டாச் பண்ணுங்க. பால்ராஜ் மியூட் பண்ணுங்க. இதுல வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ் ஓகே சார் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இருக்காங்க அவங்கள மட்டும் நீங்க சீரியல் நம்பர் எம்ப்ளாயி போட தேவையில்ல சீரியல் போட்டுருங்க எல்லாத்துலயும் ஓகே சார் நேம் டிபார்ட்மெண்ட்ல அவங்களே எழுதிக்கிட்டோம் சரி சார் ஓகே மட்டும் போட்டுருவோம் சரி ட்ரைனிங்ஸ் இல்லையா சரி நான் ட்ரைனிங்ஸ் அனுப்புறேன் சரி அதே மாதிரி அந்த எம்ப்ளாயி போடுற மாதிரி ட்ரைனிங்ஸ் சரி ஓகே சார் ஓகே ஸோ RAID 6 வந்து செக்யூர் தான். லைக் என்னை பொறுத்த வரைக்கும் RAID 6 வந்து மோர் செக்யூர் தேன் RAID 5. பிகாஸ் RAID 5 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்க் தான் டாலரேட்டு. RAID 6 வந்து 2 டிஸ்க் டாலரேட். ஸோ மோர் செக்யூர் தேன் RAID 5. இதெல்லாம் அட்வான்டேஜில் கவர் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜில் என்ன அப்படின்னா இது அதே மாதிரி தான் வரும். எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாலேருந்து ஒரு டிஸ்க்லேருந்து இன்னொரு டிஸ்க்குக்கு டேட்டா வந்து ரைட் ஆகும்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் 20% ஒரு 10% ஸ்லோவாக இருக்கும். லைக் நம்ம எப்படி இங்கே வந்து RAID 5ல் வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கும், ஐ மீன் நம்மளுடைய த்ரூபுட் வந்து கம்மியாக இருக்குது டிஸ்க் டு டிஸ்க் அப்படின்னு சொல்கிறோமோ, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இங்கே நார்மலாகவே RAID 6ல் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா உங்களுடைய டேட்டா ரைட் பண்ணுறீங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா ரைட் பண்ணுறேன், அது வந்து இதிலேருந்து இது காப்பி பண்ணும்போது ஸ்லோவாகும் அப்படின்றத கான்செப்ட் தான் RAID 5லே சொன்னேன், கரெக்டாக? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னு வரணும்னா RAID 6 RAID 5ஐ விட இன்னும் ஸ்லோவாக இருக்கும் இதோடைய டேட்டா ரைட் எல்லாம். slow like 5 to 10% or 10 to 20%, 10% வச்சுக்கோங்க ஆவரேஜாக 10% than RAID 5. அஃப்கோர்ஸ் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அடி வாங்குது இல்லையா. ஏன்னா 2 டிஸ்க்கும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா RAID பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸாக வந்து அடி வாங்கும். என்னுடைய டேட்டா வந்து நான் ஒன்று கிளிக் பண்ணாலும் சரி, ஒன்று ரைட் பண்ணாலும் சரி, ஒன்று சேவ் பண்ணாலும் சரி, ஆப்வியஸாக வந்து டிஸ்க் டு டிஸ்க் வந்து எல்லாமே வந்து ஸ்லோவாக இருக்கும். இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று வந்து RAID 6 வந்து எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய அப்ளிகேஷன்லாம் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய அப்ளிகேஷன் லைக் 24/7 அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கணும். இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க, இதெல்லாம் நம்மளுக்கு 24/7 ரன் ஆகிட்டே இருக்குது. லைக் வந்து டேட்டா லாஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இது மாதிரி ஹை அவைலபிலிட்டி எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் can be used during in the place of in the situation of high availability or for example continuously running any applications or like backup servers or some storage, இந்த இடத்துல எல்லாமே வந்து RAID 6 யூஸ் பண்ணுவாங்க மெயினாக. ஓகே RAID 5 வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லலைன்னு நினைக்கிறேன், அதையும் நான் இங்கே நோட் பண்ணிடுறேன். இது ஏன்னா இது சிலர் கேட்பாங்க, மோஸ்ட்லி அது மாதிரி கொஸ்டின் வந்ததில்லை, பட் ஸ்டில் நான் உங்களுக்கு அது RAID 5 can be used uses. இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வர்லாம் இருக்கு இல்லையா, வெப்சைட் கொடுக்குறோம் அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். லைக் ஆர்கைவ் டேட்டாவில் யூஸ் பண்ணலாம், லைக் பெரிய டேட்டா வேர் ஹவுஸில் யூஸ் பண்ணலாம். வெப் சர்வீசிங் அண்ட் தென் டேட்டா வேர் ஹவுஸ், பெரிய டேட்டா வேர் ஹவுஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஆர்கைவ் டேட்டா, இதில் எல்லாமே வந்து RAID 5 யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு 3 தெரிஞ்சுக்கிட்டால் போதும், 3 இதுலேயும் போட்டிருக்கேன்ல. ஓகே, இது வந்து வேறு கலரில் போட்டு வைக்கிறேன்.
இப்போ ஓகே RAID 6 கான்செப்ட் புரிஞ்சிடுச்சு கரெக்டாக. N-2 2 ஹார்ட் டிஸ்க் மைனஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் நீங்கள் எத்தனை ஹார்ட் டிஸ்க் போட்டாலும் சரி, அது வந்து மினிமம் வந்து இத்தனை டிஸ்க் இருக்கணும், மேக்ஸிமம் இத்தனை டிஸ்க் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பட் மேக்ஸிமம் டிஸ்க் வந்து 32 போடுவாங்களான்னா கண்டிப்பாக போட மாட்டாங்க. நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் நாங்கள் எவ்வளோ போட்டிருக்கோம் அப்படின்னா, நான் பார்த்துருக்கேன் மேக்ஸிமம் நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் அப்படின்னா 26 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். இதுதான் மேக்ஸிமம். நானே வந்து எனக்கே வந்து அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. 26 ஹார்ட் டிஸ்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நான் பார்த்தது 26. நீங்கள் யாருன்னா மினி ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பார்த்துருந்தீங்க உங்கள் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். பட் நான் 26 வரைக்கும் தான் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். RAID 5ல் சொல்கிறேன். RAID 6ல் வந்து ஆப்வியஸாக நான் பார்த்ததில்ல. RAID 6 மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஓகே RAID 5, RAID 1, RAID 6 இது 3 தெரிஞ்சிச்சு. இது 3 கிளியரா? என்ன கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? இப்போ இது எப்படி போய் கான்ஃபிகர் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்துடலாமா? இதில் இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்படி இல்லை நான் வந்து இது எப்படி எந்த லெவலில் போய் கான்ஃபிகர் பண்ணணும் அதுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா அந்த RAID 5ஓட யூஸ் அது மட்டும் கொஞ்சம் காட்டுங்களேன், எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஓகே இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி நான் அகைன் சும்மா தேங்க்யூ அர்ச்சனா. நோ ப்ராப்ளம். சும்மா அப்படி போடணும்னா இதை மட்டும் போட்டுடுறேன். ஸ்டிப்பிங் RAID 1 மிரரிங். RAID 1 தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. இது RAID 1 வெரி இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து VSAN டெக்னாலஜி எடுப்பேன் இல்லையா, இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக இதை நீங்கள் அங்கே ஞாபகம் வச்சு சொல்லணும் நான் கேட்கும் போது. ஸ்டிப்பிங் வித் சிங்கிள் பேரிட்டி இட்ஸ் N-1. RAID 6 வந்து ஸ்டிப்பிங் வித் டபுள் பேரிட்டி N-2. ஓகே, ஸோ இதுதான் ஜஸ்ட்டு. ஓகே, இப்போ வந்து இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது ஓகே இல்லை? யாருக்கும் டவுட் இல்லைல்ல? கான்ஃபிகரேஷன் போயிடலாமா? ஓகே, ஒன் செகண்ட். ஐம் ஜஸ்ட் ரெக்கார்டிங் another